நாம் திருவாசகத்தில் சிந்தித்து வருகின்ற போது இன்றைய பகுதி திரு அம்மானை என்ற பகுதியாகும். மாணிக்கவாசக சுவாமிகள் மகளிர் விளையாடுகின்ற விளையாடுகளை பார்த்து அந்த விளையாடுகளிலே அவர்கள் பாடுவதற்காக தெய்வ பக்தியோடு கூடிய பாடல்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியை நாம் இப்பொழுதிருந்து பார்க்கிறோம். இந்த 8வது பகுதியிலிருந்து 16வது பகுதி வரையிலும் நாம் 9 தலைப்புகளிலே இவற்றை பற்றி நாம் பார்க்கிறோம். இதற்கு முன் பார்த்த திருவம்பாவை என்பது மகளிருடைய நீராடலை சொன்னது. அது விளையாட்டல்ல, நீராட்டு. இதற்கு பின் அவர்கள் பெண்கள் விளையாடுகின்ற பல்வேறு விளையாடுகளிலே முன்காலத்திலே எப்படி விளையாடினார்கள் என்று கேட்டால், ஒரு அரசனை வாழ்த்தி சிறப்பித்து பாடி அந்த விளையாட்டை விளையாடுவார்கள். அல்லது ஒரு பெரிய வள்ளல், அவனை பற்றி வாழ்த்தி பாடி அவர்கள் விளையாடுவார்கள். ஆகவே தெய்வத்தை வாழ்த்தி விளையாடுகிற வழக்கம் இல்லாமல் இருந்தது. ஆகவே மாணிக்கவாசகர் சிந்தனை செய்தார், இப்படி வீணே பொழுதை ஓட்டாமல் இந்த விளையாட்டு நேரங்களில் கூட தெய்வத்தை நினைக்க வேண்டும் என்பதாக கருதி அந்த சிறு பெண்களுக்கும் ஒரு உபகாரம் செய்ய வேண்டுவதாக எண்ணி அவர்கள் பாடுவதற்காக இந்த பாடல்களை எல்லாம் செய்து தருகிறார். அதுதான் திரு அம்மானை முதலாக பொன்னூசல் என்பது வரையிலும் 16வது பகுதி பொன்னூசல் என்பது வரையிலும் 9 விதமான விளையாட்டுகளுக்கு அவர் பாடல் அருள் செய்திருக்கிறார். அதிலே இப்பொழுது நாம் பார்க்கிற அம்மானை என்ற விளையாட்டு என்ன என்று பார்த்தால், ஏறத்தாழ பெரிய எலும்பிச்சம்பழம் அளவுக்கு ஒரு உருட்டையான ஒரு காய், அதை அம்மானை என்று சொல்வார்கள். அது உலோகத்தால் செய்திருந்தாலும் உள்கூடுடையதாக லேசான கனமுள்ளதாக இருக்கும். 3 காய்கள் வைத்துக் கொள்ளணும். 2 கையிலும் அந்த 3 காய்களை மாற்றி மாற்றி அவர்கள் பிடிக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு கையிலும் ஒரு காய் இருக்கணும். ஒரு காய் ஆகாயத்துல மாறி மாறி அடுத்த கைக்கு வரணும். ஒரு கையில் இருந்த காயை வீசிவிட்டு வீசின காயை இடது கையில் பிடிப்பதற்குள் இடது காயை வீசி இடது கையில் அதை வாங்கணும். இடது கையிலிருந்து வருகிற காயை இவள் இந்த வலது கை காயை வீசிவிட்டு அதை பிடிக்கணும். ஆக ஒரு காய் ஆகாயத்தில் சுழன்று எடுக்கும், 2 கை கையில இருக்கிற காய் மாறி மாறி போகும். 3 காயும் சுழன்று கொண்டே இருக்கணும், கீழே விழக்கூடாது. அப்படி ஆடுகிற ஒரு திறமை. அவள் அந்த ஆட்டத்தை கீழே விழுகிற வரை நீண்ட நேரம் ஆடி காட்டுவாள். அதுல விழுந்து விட்டால் இவர் தோற்று விடுவாள். அடுத்த பெண் ஆடணும். இப்படி ஆடுகின்ற இந்த அம்மானை என்று சொல்லுகிற பாடல்ல ஒரு அரசனை அந்த காலத்தில் பாடினார்கள். இப்ப தெய்வத்தை பாட வேண்டும் என்பதாக இவர் சொல்கிறார். இந்த அம்மானையிலேயே இன்னொரு விதமான அம்மானை ஒன்று இருக்கிறது. அதுவும் இந்த கழங்கை வைத்துக் கொண்டு ஆடுகின்ற ஒரு ஆட்டம்தான். அங்கே 3 பெண்கள் இருந்து ஆடுவார்கள். இங்கே 2 பெண் இந்த அம்மானை ஆடுகிற போது 2 பெண் ஆடுவார்கள். அங்கே 3 பெண் ஆடுவார்கள். அதிலே முதல் பெண் தான் ஆடும்போது ஒரு சாதாரண ஒரு செய்தியை, ஏதோ ஒரு செய்தியை சொல்லுவாள். 2வது பெண் அவள் ஆடுகின்ற போது அவள் சொன்ன செய்தியிலே ஒரு வினாவை கிளப்புவாள். 3வது பெண் அந்த வினாவுக்கு சாமர்த்தியமாக பதில் சொல்லுவாள். இது மாதிரி அந்த புலவன் பாட வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல ஒரு பெண் ஒரு செய்தியை சொல்லி விடுவாள். அதுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். சிவபெருமான் திருவாரூரிலே மனுதி சோழனை சோதிப்பதற்காக அவர் பசுவா வரார். யமனை கூப்பிட்டு நீ கண்டுகுட்டியா வா என்று சொல்லி 2 பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு பெண் பாடுகிறாள். ஈசன் பசுவாகி யமன் போர் கன்றாகி வீசு புகழ் ஆரூரின் வீதி வந்தார் அம்மானாயி. இது ஒரு பெண் சொன்னாள். சிவன் பசுவாகவும் யமன் கன்றுக்குட்டியாகவும் புகழ் நிறைந்த திருவாரூரிலே அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னாள். இதுல குயிக்தியா 2வது பெண் கேட்கிறாள், அந்த சிவன் அப்படி வந்தான், பசுவா வந்தானே, அவன் கொஞ்சமாவது பால் கறப்புமா அந்த பசுமாடு? சிவனாக வந்த பசுவாக வந்த சிவன் இருக்கிறானே, அவன் காசளவு பாலாவது கறப்பானா அப்படின்னு ஒரு புது கேள்வியை கேட்கிறார். ஈசன் பசுவாகி யமனோர் கன்றாகி விசு புகழாரூரின் வீதி வந்தார் அம்மானை விசு புகழாரூரின் வீதி வந்தார் அம்மாயின் காசளவு பாலும் கறக்குமோ அம்மானை. ஒரு காசுக்காவது பால் கறக்குமா அந்த பசுமாடுன்னு அவ கேள்வி கேட்டுவிட்டா. 3வது பெண் இப்ப சாமர்த்தியமா பதில் சொல்லணும். அந்த மாடு கறக்காது. ஏன் கறக்காதுன்னு காரணம் சொல்லணும். கன்றை உதைத்த காலி கறக்குமோ அம்மானை.
மூன்றாவது பெண் சொன்ன கண்ணுக்குட்டியை மாடு உதைச்சு விட்டா அந்த மாடு கறக்குமா? மாடு உதைச்சு விட்டுன்னு சொல்றோம், பால் கறக்காத மாட்டை என்ன சொல்றோம்? நீ பால் கறக்கலையா, மாடு உதைச்சு விட்டுங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்றுக்குட்டியை உதைச்சிட்டா பால் கறக்காதுன்னு அர்த்தம். இந்த சிவன் பசுவா வந்தான், யமன் கன்றா வந்தான், யமன் கண்ணு ஊட்டி சிவன் பசுன்னா இந்த சிவன் யமனை காலால உதைச்சார் இல்லையா புராண கதையில. இந்த காலால் உதைத்த கன்றை காலால் உதைத்த பசு எப்படி பால் கறக்கும்னு கேள்வி கேட்டுட்டான். அதே கதையை சாமர்த்தியமா வச்சு அதுக்கு பதில் சொல்ற. உலகத்துல கன்றுக்குட்டியை உதைச்ச பசு பால் கொடுக்காது என்றது நியாயம். இதை அந்த கதையில பொருத்தி அதை பதில் சொல்றாள் அவள். அந்த மாதிரி பதில் சொல்றது இருக்கிறதே அது சிலேடையில சொல்லணும். கன்றை உதைத்த காளி, காளினா பசுன்னான். கன்றுக்குட்டியை உதைத்த பசு பால் கறக்குமா? இது 3 பேர் இருந்து ஆடுகிற ஆட்டம். முதல்ல ஒரு பெண் ஒரு கதையை சொன்னாள், 2வது பெண் அதுல ஒரு பெண் குயிர்த்தியா ஒரு கேள்வி கேட்டாள், 3வது பெண் ஒரு சாமர்த்தியமா பதில் சொன்னாள். இது கலம்பகம் என்று வருகின்ற ஒரு பிரபந்தத்திலே பாட வேண்டிய ஒரு அம்மானை. இப்படிதான் பாடணும். இப்படி பாடுவதற்கு புலவன் ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தா தான் பாடலாம். அதனால கலம்பகத்தை யாரும் பாட வரமாட்டார்கள். பாடினா இந்த அம்மான ஒரு பாட்டு பாடியாம இப்படி சிரமப்பட்டு ஒரு கருத்தை உள்ளே வச்சிடும். இது மாதிரி இருக்கிற கருத்துக்களை வைக்கிறது கஷ்டம். குமர ஒருவர் ஒரு பாட்டு இது மாதிரி பாடினார். மதுரையில பாடுறார், மதுரை கலம்பகம் அது. அவர் என்ன சொல்றார்? விருது கட்டி அங்கம் வெட்டி வென்றனர்கான் அம்மானை. மதுரையில் இருந்த சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே தான் பெற்ற விருதுகளாகிய சின்னங்களை எல்லாம் டாலர்லாம் போட்டுக்கிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணார்? அந்த ஊர்ல ஒரு சித்தன் என்று ஒரு ஆசிரியன் இருந்தான். அவன் தகாத நிலையில் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் வீட்டுல போய் சித்தனோட சண்டை போட்டு கையை காலு ஒன்னொன்னையும் வெட்டி வெட்டி வீழ்த்தி விட்டார் அப்படின்னு அதான் புராண கதை. அந்த புராண கதையை சொல்றார். விருது கட்டி அங்கம் வெட்டி வென்றனர்கான் அம்மானை. விருது கட்டி அங்கம் பெற்றி வென்றனரே ஆமாயின் அங்கம் இருகூறானது ஏன்? அவருதான் ஜெயிச்சார்னு நீ கதையில சொல்றியே, அவர் உடம்பு 2 துண்டா போயிட்டுதே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவன். அங்கம் இருகூறானது, சிவபெருமானுடைய உடம்பு வலது பக்கம் பாதி இடது பக்கம் பாதியா 2 துண்டா போட்டு விட்டார்களே, அது ஏன் அவருக்கு காயம்பட்டது? உடம்பு 2 துண்டா ஏன் போனதுன்னு ஒரு குயிர்த்தியா கேள்வி கேட்டார். அதுக்கு 3வது பெண் சொல்றாள், ஆனாலும் காயமில்லை ஐயரவர்க்கு அம்மானை. உடம்பு 2 துண்டா வெட்டினாலும் உடம்புல எந்த காயமும் கிடையாது, எந்த புண்ணும் கிடையாது. வெட்டுப்பட்டது ஏதோ உண்மை, வெட்டுப்பட்ட இடத்துல பார்த்தா ஒரு காயமும் இல்லை. சிவபெருமான ஆண் பாதி பெண் பாதியாக பிரிக்கிறோம், அதைத்தான் 2 துண்டானதுன்னு ஒரு பண்ணா. 2 துண்டானது ஏன்னு கேட்டார். 2 துண்டானாலும் அவர் உடம்பிலே காயமில்லை, புண்ணு இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்க இடத்துல எங்காவது புண்ணு இருக்கான்னு கேட்டா புண்ணு இல்லைன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, சிவபெருமானுக்கு உருவமே கிடையாது, காயம்னா உடம்பு. சிவபெருமானுக்கு உடம்பே இல்லையே, உடம்பில்லாதவருக்கு எங்க காயம் உண்டாகும், எங்கே அவருக்கு புண்ணு உண்டாகும் என்று 3வது கேள்வி பதில் சொல்லிட்டார். ஆனாலும் காயமில்லை, அவருக்கு உடம்பு இல்லையே, உடம்பு வெட்டுப்பட்டது என்பதே சும்மா அது ஒரு ஐதீகமே தவிர உண்மை இல்லை அப்படின்னு சாமர்த்தியமா பாடுறார். அந்த மாதிரி சாமர்த்தியமாக 3 பெண் பாடுகிற பாடல் அல்ல. இங்கே பாடுகிற திருவம்மானையில் வருகிற பாடல் 3 பெண்கள் இருந்து ஒருத்தி ஒரு கதை சொல்ல, 2வது பெண் கேள்வி கேட்க, 3வது சாமர்த்தியமா பதில் சொல்லுகிற கதை அல்ல. இங்கே 2 பெண்கள் தான் இருந்து விளையாடுறார். ஒரு பெண் முழுக்க பாடுகிறார், ஒரு பாட்டு முழுக்க ஒரு பெண்ணே பாடுறாள். அந்த ஒரு பாட்டுல 3 பேர் பேசுறாங்க. ஆனா இந்த ஒரு பாட்டுல ஒருத்தர் தான் பேசுவதாக இந்த பாட்டு வரும். இதுல பெரும்பாலும் மாணிக்க வாசகர் தனக்கு சிவபெருமான் குருநாதரா வந்து காட்சி கொடுத்து தனக்கு செய்த சிறப்பைத்தான் பாடுறார். இந்த பகுதி முழுவதிலையும் இறைவன் தனக்கு குருநாதரா வந்து சிறப்பை நீங்கள் பாடப்போகிறேன் என்று ஒரு பெண் சொல்லுவதாகவே அமைத்து இந்த பாட்டை சொல்றார். செங்கண் நடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் புதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு சிரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணைவார்களே பாடுதும் கான் அம்மானாயே. செங்கண் நெடுமாலும் சிவந்த கண்ணையுடைய நீண்ட திருமாலானவர்.
சென்றிடந்தும் பூமியை பிளந்து கீழே பாதாளத்துக்குள் போயும் கூட காண்பரிய அந்த பெருமானுடைய திருவடியை காண முடியவில்லை. திருமால் பூமியை கிளத்து கொண்டு உள்ளே போனார். உள்ளே போயும் அந்த திருமாலால் சிவபெருமானை திருவடியை பார்க்க முடியவில்லை. அப்பேற்பட்ட பொங்கு மலர்பாதம், உயர்ந்த திருவடி. இது எந்த ஊர்ல நடந்ததுன்னா திருவண்ணாமலையில இந்த செயல் நடந்தது. திருவண்ணாமலையில தான் அந்த பிரம்மா விஷ்ணுவும் அடிமுடி தேடினார்கள்னு ஐதீகம். அதனால்தான் இந்த பாட்டே எங்க பாடினாருன்னா திருவண்ணாமலையில் பாடியதுன்னு சொல்லிட்டார். இந்த முதல் வரியை வைத்து திருவண்ணாமலையில் உள்ள இறைவனுடைய பெருமையை இந்த பாட்டு ஆரம்பிக்கிற போது தொடங்குறதுனாலே இது திருவண்ணாமலையில் பாடப்பட்ட பதிகம் என்று கணக்கெடுத்திருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய திருவடி, திருமால் பார்க்க முடியாத திருவடி, மாணிக்க வாசகருக்கு தானே வந்து அருள் செய்வதற்கு ஆகாயத்திலிருந்து பூலோகத்துல இறங்கி வந்ததாம். பூதலத்தே போந்தருளி, பூமியில் அந்த சிவபெருமான் தானாகவே இறங்கி வந்தார். ஆச்சாரியனாக திருப்பெருந்துறைக்கு வந்தார். எங்கள் பிறப்பறுத்திட்டு என் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தன்னன் பெருந்துரையான். எம் தரமும் ஆட்கொண்டு, என்னுடைய தரம் ரொம்ப கீழான தரம், நாம் ரொம்ப உயர்ந்த ஞானி அல்ல. ஞானி ஆயிருந்தா என்னை இறைவன் ஆட்கொண்டு எனக்கு இதெல்லாம் செய்யறது நியாயம். நான் நியாயமல்ல, ஒரு ஞானி இல்லாத, ஒரு பக்குவம் இல்லாதவன். பக்குவம் இல்லாத என் தரத்தையும் கூட இறைவன் ஏற்றுக்கொண்டான். என்னுடைய கீழான நிலையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் பிறப்பறுத்திட்டு எம்போன்றாராகிய அடியார்களது பிறப்பையெல்லாம் நீக்கி தெங்கு திரள் சோலை தன்னன் பெருந்துரையான். தென்னமரங்கள் சோலையாய் நிறைந்திருக்கிற பெருந்துறை, தென்னன் பெருந்துறை பாண்டியனாலே ஆளப்படுகின்ற திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை யாருடைய ஆட்சிக்கு உட்பட்டது? பாண்டியனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அந்த திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துரையான் அங்கணன், ரொம்ப இரக்கமுள்ளவன். அந்தணன் பிராமண ரூபத்திலே வந்தான். அரை கூவி இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டார். அதாவது திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் மாணிக்கவாசர் வர்றதுக்கு முன்னே குருந்தவனத்துல போய் உட்கார்ந்துட்டார். மாணிக்கவாசர் கோயில்ல போய் இப்படி சுத்திட்டு வரும்போது பிரகாரத்துல குருந்தவனத்தில் சிவபெருமான் உட்கார்ந்தவர் மாணிக்கவாசர் இங்க வாப்பா இங்க வாப்பா இங்க வா உனக்கு ஞானம் தருகிறேன்னு அவரா கூப்பிட்டாராம், வலிய கூப்பிட்டாராம். ஆனா அரை கூவி சத்தம் போட்டு அழைத்து வீடருளும் எனக்கு மோட்சத்தை தருகின்ற அங்கருணை வார்களே, பெரிய கருணைமயமாயிருக்கிற அந்த பெருமானுடைய திருவடியை பாடுதும் நான் பாடப்போகிறேன். அம்மானாய் பெண்ணே, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை, எதிரே இருக்கிற பெண்ணை பார்த்து அம்மானாய் ஏ பெண்ணே, நான் இந்த சிவபெருமானுடைய கருணையை பாடப்போகிறேன். என்ன கருணை? அந்த சிவபெருமான் தானே வந்து எனக்கு அருள் செய்துதான் கருணை. அந்த கருணை செய்யும் போது எனக்கு திருவடி கொடுத்தான். அந்த திருவடியை பற்றி நான் பாடப்போகிறேன் என்று தனக்கு இறைவன் செய்த சிறப்பை இந்த பாட்டிலே சொல்றார். அதேதான் இந்த 20 பாட்டிலையும் திரும்ப திரும்ப இந்த திருப்பெருந்துறையிலே இறைவன் மாணிக்கவாசகர் செய்த சிறப்பை வேறு வேறு விதமாக பாடி காட்டுறார். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காண்டற்கு அறியான். முதல் பாட்டிலே திருமாலாலே காண முடியாதவன் சொன்னார். முதல் பாட்டிலே செங்கண் நடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம். இப்போ திருமால் என்ன? பாரார், இந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த மக்களாலும் பார்க்க முடியாது. விசும்புள்ளார், தேவலோகத்தில் இருக்கிறவர்களாலும் தேவர்களாலும் பார்க்க முடியாது. பாதாளத்தார், இனி பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளத்தில் இருக்கிறவர்களாலும் பார்க்க முடியாது. நாம் இருக்கிற நிலம்தான் பார், பூமி நடுவில் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற நாமும் இறைவனை பார்க்க முடியல. தேவலோகத்துல தேவரும் காண முடியாது, பாதாளத்தில் இருக்கிறவரும் காண முடியாது. இவர் போகட்டும் புறத்தார், இந்த 3 இடம் அல்லாத வேறு இடங்களில் இருக்கிறார்களே அவர்கள் பார்க்க முடியுமானா அவர்களாலும் காண முடியாது அப்படின்னா. இந்த 3 அல்லாத வேறொரு இடம்னு சொல்றாரு. இது எந்த இடம்? ஒண்ணு மேல் உலகம், ஒண்ணு கீழ் உலகம், அல்லாட்டி நடுவில் இருக்கிற உலகம். இந்த 3 தானே உலகத்திலேயே. மொத்தம் 14 உலகத்துல இந்த மேல கீழே நடுவில் இதுல அடங்கி விடுமே. இதை அல்லாம புறம் என்று சொல்றாரு என்ன என்றா சைவ சித்தாந்தத்துக்கு போகும். சைவ சித்தாந்தத்துல சுத்தமாயை, மிஸ்ரமாயை, அசுத்தமாயின்னு 3 மாயைகள் பிரித்திருக்கிறார். 3 மாயையிலும் புவனம் இருக்கிறது. அசுத்த மாயில தான் மேல் 7 உலகம் கீழ் 7 உலகம் என்று பிரிச்சிருக்கிறோம். இந்த 14 உலகங்களும் அசுத்த மாயில் இருக்கிற உலகம். இந்த அசுத்த மாயைக்கு மேல மிஸ்ர மாயன்னு கலப்பு மாயை,
அதுக்கு மேல சுத்தமாயை என்று ஒரு இடம் இருக்கு. சுத்தமாயா புவனம்னு அங்கே பல உலகங்கள் இருக்கு. அவங்களாம் ரொம்ப உயர்ந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களாலும் காண முடியாதுங்கிறதுக்காக தான் புறத்துள்ளார் என்று. இந்த மூன்றுக்கு அப்பால் என்பது அசுத்த மாயாபூனம் அல்லாத சுத்த மாயாபூனங்களில் இருக்கின்றவர்களாலும் காண முடியாது. ஆராலும் காண்டற்கு அறியான், யாராலும் தெரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறான் அந்த பெருமான். அவன் அப்படி அரியவனாய் இருந்தாலும் எமக்கு எளிய பேராளன், எமக்கு ரொம்ப எளியவன். நான் அவனை கூப்பிடல, அவனே தானே வந்து திருப்பெருந்தூர்ல குருந்த மரத்தில் உட்கார்ந்து என்ன அவன் கூப்பிடுறான், இங்க வாப்பா உனக்கு நான் உபதேசம் பண்றேன் என்று எமக்கு எளிய பேராளன், எங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிறான். அந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு அவ்வளவு எளிமையா வருவான். இவ்வளவு கண்டுபிடிக்க முடியாதவனாய் இருந்தாலும் ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்ற விஷயத்தில் அவனுக்கு ரொம்ப காருண்யம் உண்டு, ரொம்ப எளிமைப்பாடு உடையவன். தென்னன் பெருந்துரையான், பாண்டியனாலே ஆளப்படுகின்ற திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிற பெருமான். திருப்பெருந்துறையில் உள்ள சுவாமி அவர்தான். அவன் என்ன பண்ணான், பிச்சேற்றி எனக்கு பெரும்பித்து உண்டாக்கி விட்டான். பெரும்பற்று அளவு கடந்த காதலை, இறைவனுடைய திருவடியிலே அளவு கடந்த காதலை உண்டாக்கின. பிச்சு என்பது அன்பிலே நிலை கடந்த அளவு கடந்த ஒரு அன்பு இருக்குது பாருங்க, அது பித்து அல்லது பைத்தியம் என்று சொல்றது. பிச்சேற்றி வாரா வழி அருளி, மோட்சத்தை கொடுத்து விட்டு மோட்சத்திலிருந்து திரும்பி வராத வழி, அதான் மோட்சம். மோட்சம் என்பது அங்கே போய்விட்டால் திரும்பி பூலோகத்துக்கு வரமாட்டார்கள். கேவலத்துக்கு போனா மறுபடியும் பூலோகத்துக்கு வர்றாங்க, பாதாளத்துக்கு போனா அவங்க திரும்ப பூலோகத்துக்கு வரலாம். இனி சுத்த போனத்துல இருக்கிறவர்கள் கூட பூலோகத்துக்கு வரலாம். ஆனால் இறைவனுடைய திருவடி என்று சொல்லுகிற இடத்துக்கு போய்விட்டோமானா அங்கிருந்து பிறப்பே கிடையாது. அதுக்குதான் வாரா வழி, திரும்பி வாராத இடம். மீட்டிங்கு வாராமே என்று சிவபுராணத்தில் சொல்றார் பாருங்க, அந்த இடம் அதுதான் திருவடி. வாரா வழி அருளி வந்து என் உளம்புகுந்த, அவன் தானாகவே வந்து குருந்த மரத்தடியிலே இருந்து இப்போ என் உள்ளத்திலும் புகுந்து விட்டான். உளம்புகுந்த ஆரா அமுதாய், என் உள்ளத்தில் புகுந்து எனக்கு அமுதமாக இனிக்கிறான். என் உள்ளத்துக்குள்ளே வந்து அவன் தங்கிவிட்டான். யோக மார்க்கத்தை கத்துக் கொடுத்தார் குருநாதரா வந்தவர். மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூலக்கணலை எழுப்பி புருவ மத்தியிலே கொண்டு போய் நிறுத்துகின்ற யோக வித்தையை மாணிக்க வாசகருக்கு அப்படி தொட்டு காட்டிட்டார். தொட்ட மாத்திரத்துல தானா வந்துடுது. அவர் யோக மார்க்கத்துல புருவ மத்தியிலே இருந்து இறைவனை பார்க்க பார்க்க அந்த அமுதம் ஒழுகி கொண்டே இருக்கிறது. ஆகவே இறைவன் உள்ளத்துக்குள் போய் புருவ மத்தியிலே அமுதமயமான இன்பத்தை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். பிச்சேற்றி ஆரா அமுதாய் அலை கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனே, எனக்கு இப்படி ஆரா அமுதாய் இருக்கிறானே, என் ஒருத்தருக்கு தான் இந்த உதவி செய்வானா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உயிர்களுக்கு அவன் செய்வானா மாட்டானான்னு ஒரு கேள்வி. எல்லாருக்குமே செய்வானவன், எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே அவன் உதவி செய்கிறவன். எப்படின்னா, அலை கடல் வாயி, அலை வீசுகின்ற கடலிலே. கடல் என்பது இங்கே பிறவிக்கடல். சாதாரண கடல்ல அலை வீசுற மாதிரி பிறவிக்கடல்லையும் இன்பம் துன்பம் என்ற அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அலை கரைக்கு வரும், அந்த அலை திரும்ப கடலுக்கு போகும். அதுபோல இன்பம் சுகமா இருக்கும், துக்கம் வரும். ஆக நல்வினை தீவினை இன்பம் துன்பம் என்ற ரெண்டையும் தந்து கொண்டே இருக்கு. அலை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறவியாகிய கடல், அந்த பிறவியாகிய கடல்ல நாமெல்லாம் ஒரு மீனா விழுந்து கிடக்கிறோம். ஒரு மீன் அல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவிடமிடாத மீன்களாக இருக்கிறோம். ஆன்மாக்களுக்கு அளவே கிடையாது, எண்ணிக்கை இல்லாத ஆன்மா. பிறவி என்ற ஒரு கடல்ல அநேக ஆயிர கோடிக்கணக்கான எண்ண முடியாத உயிர்களாகிய மீன்கள் நீந்துகின்றன. அந்த மீனெல்லாம் கரையேற்றணும்னு வர, இந்த பிறவி கடல்ல கடக்கப்படாது, நீ மோட்சமாகிய கரைக்கு வந்துடு என்று அந்த மீனை பிடிக்கிறதுக்காக வலை வீசுறோம். மீன் விசுறும், மீனை பிடிப்பதற்கு வலையை விசுறுகிறான். என்ன வலை வீசுகிறான்? தன்னுடைய கருணை என்ற வலையை வீசி ஆன்மாக்களாகிய மீன்களை பிடித்து மோட்சம் என்ற கரையிலே கொண்டு போய் விட்டு விடுகிறான். ஆகவே மீன் விசிறும் பேராசை, இதுதான் அவனுக்கு ஆசை, அவனுக்கு விருப்பம். இந்த ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்வது, கடல்ல கிடக்கிற பிறவிக்கடல் கிடக்கிற ஆன்மாக்களை மோட்சத்துக்கு இழுத்து கொண்டு போகின்ற வேண்டும் என்ற ஒன்று மட்டுமே அவனுக்கு ஒரு ஆசையாக விருப்பமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட விருப்பத்தை உடைய வாரியனை, இன்பவாரி,
இன்பமாகிய கடலை உடைய பெருமானை பாடுதுங்கான், நான் பாடப்போகிறேன், அம்மானாய் நீ கேட்பாயாக என்று சொன்னார். இதுல அலைகடல்வாய் மீன் வீசிரும் பேராசை வாரியன் என்பது சித்தாந்த கருத்துக்கு, தத்துவத்துக்கு சொன்னேன். அப்படி இல்லாம சாதாரணமா ஒரு புராண கதை கூட அதுல இருக்குது. மதுரையில உமாதேவி சம்படர் குலத்துல ஒரு பெண்ணா பிறந்து வளர்றாள். அந்த பெண்ணு கல்யாணம் பண்ண வேண்டிய காலம் வந்தது. அப்போ அவன் யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு நிலைமை வந்துவிட்டு, அவன் பாட்டு ஒரு சம்படவனை பார்த்து உமாதேவி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகுறது? அதுக்காக என்ன செய்கிறார் இறைவன்? அந்த கடல்ல நந்தியை சொடாமையனா விழுந்து அந்த கடலை கலக்க வைக்கிறார். இந்த கடல்ல இருக்கிற சொராமையனை இந்த வலையனுடைய தலைவன் போய் அடக்கி பார்க்கிறான். அவனால அடக்க முடியல. கடைசியில என்ன சொல்லிட்டான், இந்த சொராமையனை யார் அடக்கிறார்களோ அவருக்கு என் பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு உத்தரவு போட்டான். ஊரெல்லாம் தண்டரா போட்டான். எத்தனையோ வலை வீசுகிற சம்படம் போய் போய் பிடிச்சு அந்த வலை அருந்து ஆள் தப்பிச்சா போன்னு ஒடியாந்தாங்களே தவிர ஒருத்தராலும் அந்த மீனை பிடிக்க முடியல. கடைசியில சிவபெருமானே ஒரு சம்படவனா வந்து அவரே கடல்ல போய் வலை வீசி அந்த மீனை பிடிச்சு கரையில கொண்டு வந்து போட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டார். அது சிவபெருமான் தானே உமாதேவி கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுக்காக தானே வந்து அந்த மீனை பிடிச்சார். அதே கதை சொல்லலாம். அலை கடல்வாய், அலை வீசுகின்ற பாண்டி நாட்டு கடற்கரையிலே மீன் வீசிரும் நந்தியாகிய மீனை பிடிப்பதற்காக வலை வீசிய பேராசை வாரியனே, உமாதேவியை மணக்க வேண்டும் என்ற ஆசை உடைய கடலை, ஆசைக்கடலை உடையவனாகிய பெருமானை பாடுதும், நான் பாடுகிறேன் என்று இந்த பாட்டுக்கு அப்படியே அர்த்தம் சொல்லலாம். புராண கதையும் சொல்லலாம், தத்துவ கருத்தையும் சொல்லலாம். மூன்றாவது பாடல். இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி. தேவர்கள்லாம் சிவனை பார்க்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிவன் அவர்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறான். தேவராகட்டும், இந்திரனாகட்டும், பிரம்மாவாகட்டும் எல்லாரும் தேவலோகத்துல அங்கே பெரிய பெரிய தவம் பண்ணி பார்க்கிறார்கள். சிவபெருமான் வரல, அந்த இடத்துக்கெல்லாம் போகல. தேவலோகத்தை விட்டுட்டு இன்னும் கீழே இறங்கி வந்தானா. சிவபெருமான் எங்கோ இருக்கிற சூன்ய பிரதேசத்திலிருந்து சுத்த பிரபஞ்சத்துக்கு போந்து மாயா பிரபஞ்சத்துக்கு வந்து, மாயா பிரபஞ்சத்திலும் தேவர்கள் இருக்கிற ஆகாயத்தில நுழைஞ்சு, ஆகாயத்தில் இருக்கிற தேவர்களுக்கு கண்ணு படாம பூலோகத்துக்கு வந்து மாணிக்க வாசகருக்கு தான் காட்சி கொடுக்கிறார். அதை சொல்றாரு இங்கே. இந்திரனும், இந்திரனாகட்டும், மால் பிரம்மாவாகட்டும், அயன் பிரம்மனாகட்டும், ஏனோர் இவரல்லாத மற்ற எந்த தேவர்களாக இருந்தாலும் இருக்கட்டும், வானோரும் அந்தரமே நிற்க, அவர்கள் ஆகாயத்தில் நின்று கொண்டு ஏங்க, ஆகாயத்திலிருந்து கடவுளை பார்க்க முடியலையே என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்க, சிவன் அவனி வந்தருளி, அந்த சிவபெருமான் பூலோகத்தில் இறங்கி வந்தார். மாணிக்கவாசகருக்குத்தான் காட்சி கொடுக்கிறதுக்கு வந்தார். எந்தரமும் ஆட்கொண்டு, எம்முடைய கீழான நிலையையும் ஒரு பெரும்பொருளாக நினைத்து ஆட்கொண்டார். இறைவன் ஒருவரை ஆட்கொள்ள வேணும்னா தகுதி இருக்கணும். பரிபக்குவம் உள்ளவரைத்தான் இறைவன் ஆட்கொள்வான். பரிபக்குவமே இல்லாத மாணிக்க வாசகரை ஆட்கொண்டதாக சொல்றார். உண்மையில் அது அர்த்தம் அல்ல. மாணிக்க வாசகர் எவ்வளோ தகுதி உடையனால்தான் சிவபெருமான் குருநாதரா வந்தார். ஆனா தன்னுடைய மரியாதைக்காக அவர் என்ன சொல்லிக் கொள்கிறார்? எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை, இறைவன் என்ன ஆட்கொண்டான். எனக்கு தகுதி இல்லை, இறைவன் ஆட்கொண்டான். இப்படிதான் சொல்றார். அவருக்கு தகுதி இல்லாம இல்ல, தகுதி இல்லைன்னா இறைவன் வந்திருக்க மாட்டான். நிச்சயமா அவருக்கு தகுதி உண்டு. தன்னடக்கத்துக்காக சொல்லிக் கொள்றார். எந்தரமும் ஆட்கொண்டு, தகுதி இல்லாத என்னையும் கூட ஒரு ஆளாக ஏற்றுக்கொண்டார். தோட்கொண்ட நீற்றானாய், அப்ப குருநாதராய் வந்திருந்த போது அவருடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தார். சிவபெருமான் தன் உடம்பெல்லாம் விபூதி பூச்சி இருக்கிறார். தன்னுடைய 2 தோல்லையும் அப்படியே விபூதி அள்ளி நிறைய கொட்டி இருக்காராம். அப்படியே திருநீர் அப்படியே பல பலன்னு அப்படியே தூளா நிறைய தோல்ல இருக்கிறது. தோல் கொண்ட நீற்றானாய், தன் 2 தோளிலும் திருநீர் நிறைய பெய்து கொண்டவனாய், திருநீரையே அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கார். தோல்ல தான் அவருக்கு திருநீர் நிறைய நிக்குது. அதை மாணிக்க வாசகர் பார்த்திருக்கார். பார்த்ததை மறக்க முடியல. மறக்காம என்னைக்கோ நடந்த கதைய இப்ப திருவண்ணாமலையில பாடும்போது அதை சொல்றார். இந்த இறைவன் தோளிலே திருநீர் உடையவனாய் வந்தான். தோற்கொண்ட நீற்றானாய் சிந்தனையை வந்துருக்கும், என் மனத்தை இன்றைக்கும் உருக்குகிறான். அன்னைக்கு திருநீர் பூசி அவனுடைய திருமேனியை பார்த்தபோது என் மனம் எப்படி உருகுச்சோ அதே உருக்கம் இன்னைக்கும் என் சிந்தனையை உருக்கிறது. சிந்தனையை வந்து உருக்கும், என் மனத்தை வந்து உருக்கிய சீரார் பெருந்துரையான்,
உண்மை புகழை உடையவனாகிய பெருந்தருவில் உள்ள பெருமான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான். பரிமேற்கொண்டான் குதிரை சேவகனாக வந்தான். பரினா குதிரை. குதிரையிலே ஏறி மாணிக்கவாசகர் பொருட்டு வருகிறார். மாணிக்கவாசகர் குதிரை வாங்கின பணத்தை எல்லாம் கோயில் கட்டுன்னு அவர் தான் சொன்னார். அதனால கோயில் கட்டிட்டார். இப்போ ராஜா குதிரை வேணும்னு கேட்கிறான். இவர் எங்க இருந்து கொடுப்பாரு? குரு கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி பணம் கேட்கிறானே, நான் என்ன செய்யறேன்? குதிரை வரும்னு சொல்லிவிடு, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லிவிடுன்றார். இவர் எங்க இருந்து கொடுக்க முடியும் மாணிக்கவாசகர்? அதுக்காக இறைவனே போறார். குதிரையை எடுத்துக்கொண்டு பாண்டியனுக்கு கொடுக்க போகிறார். அப்ப குதிரை மேல் தானே ஒரு பாகனாக குதிரை சேவகனாக போகிறார். எதுக்காக? பந்தம் பரிய, அரசனிடத்திலே எனக்கு இருக்கிற பற்று நீங்கி விட வேணும். அரசாட்சியிலே நான் மந்திரியா இருந்துகிட்டு இருக்கிறேன். மந்திரியா இன்னும் நான் இருந்தேனானால் நான் இனிமேல் இறைவனை வந்து அடைய முடியாது. ஆகவே அரசனுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் நீங்க வேண்டும் என்று பரிமேல் வந்தான். பதிமேல் வந்து அந்த அரசனிடத்திலே குதிரையை ஒப்பிச்சு மறுநாள் குதிரையை நரியாக்கி என்ன தண்டிக்க வச்சு அரசன் என்னிடத்துல வெறுப்பு காண வச்சு அவனுக்கு இவனுக்குள்ள பிரிச்சு விட்டுறான். அரசன் மந்திரிய தனியா பிரிக்க வைக்கிறதுக்காக இந்த விளையாட்டெல்லாம் பண்றார். பந்தம் பரிய, அரசனுக்கும் தனக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு நீங்கிவிட வேண்டும் என்பதற்காக பரிமேல் வந்தான். குதிரை மேலே அந்த குதிரை மேல் வந்தான். பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம். அப்படி குதிரை மேல் வந்தானே, அதை நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. பார்த்த உடனே எனக்கு ஆனந்தம் தாங்க முடியாமல் இருந்தது. அந்த ஆனந்தத்தை பாடு உங்கான். இப்போ நான் பாடுகிறேன். பெண்ணே, அம்மானாய் பூலோகத்துக்கு வந்து காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். யார் யாரு? வான் வந்த தேவர்களும், ஆகாயத்திலிருந்து பூமியில் இறங்கி வந்த தேவஜாதியார்கள், மால் திருமால், அயன் பிரம்மன், அயனோடு இந்திரன், அந்த பிரம்மனோடு இந்திரனானவரும் ஆக இந்திரன், பிரம்மா, திருமால், மற்ற தேவர்கள் அத்தனை பேரும் கான் நின்று காட்டுக்கு போனார்கள் தவம் செய்ய. தவம் செய்து சிவபெருமானை பார்க்கலாம் என்று காட்டில் இருந்து வற்றியும் சாப்பிடாம தவம் செய்கிறார்கள். வருஷக்கணக்கான சாப்பாடு இல்ல, உடம்பு இழைச்சு போச்சு, எலும்பும் தோலுமாக போனார்கள். அப்போ அந்த இறைவனை பார்க்க முடியும். வற்றியும், இன்னும் சில பேர் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு அசையாமையினாலே கீழே இருந்து கரையா புட்டு கட்டி உடம்பெல்லாம் புத்து எழுந்து போச்சு. வற்றியும் புற்றெழுந்தும், தன் உடம்பிலே புற்றுக்கள் மூடியும் கூட காண்பரிய இறைவனை பார்க்க முடியவில்லை. இவ்வளவு கடுமையா தவம் செய்தும் இறைவனை பார்க்க முடியவில்லை. காண்பரிய தான் காண முடியாத அந்த பெருமான் வந்து மாணிக்கவாசகர் பொருட்டு கீழே வந்தாரா. நாயேனை தாய் போல் தலையளித்திட்டு, நாயேனாகிய என்னை தாய் போல் காப்பாற்றினான். இந்த ரெண்டு சொல்லை அடிக்கடி மாணிக்கவாசகர் சொல்வார். தன்னை நாய் என்றும் இறைவனை தாய் என்றும் சொல்லிக் கொள்வது பல பாடல்கள்ல பார்க்கிறேன். சிவபுராணத்துல கூட சொன்னார், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நான் நாயிலேயே கடைப்பட்ட நாயா இருந்தேன், அவன் தாய்களிலேயே சிறந்தவனாக வந்து என்னை காப்பாற்றினான். அதேதான் இங்கேயும் சொல்றார். நாயேனை, நாய் போல் இழிந்த என்னை தாய் போல், தாய் எப்படி தன் மகன் இழிந்தவனாயிருந்தாலும் அந்த இழிவு விருதாதி மகனை பேணி வளர்ப்பாளோ அது போல தாய் தன்னுடைய பிள்ளை இடத்திலே பல குற்றம் இருந்தாலும் குற்றத்தை சொல்லி காட்ட மாட்டாள். எல்லாத்தையும் மன்னிச்சு விடுவாள். அவனுக்கு உதவியாகத்தான் இருப்பாள். தந்தை கூட கோபம் வரும், பையன் தப்பு செய்தான் அடிப்பான், திருத்தணும்னு நினைப்பான். தாய்க்கு திருத்தணுங்கிறதே எண்ணமே இல்லை. அவளுக்கு என்ன எண்ணம்? தன் பிள்ளை சுகமா இருக்கணும். அதனால எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த பிள்ளையை ஆதரிச்சு அவனை சோறு போட்டு அவனுக்கு துன்பம் இல்லாமல் வளர்க்கறதிலேயே மனம் செலுத்துவாள். அது போல நான் நாய் போல இவளுக்கு கீழ்த்தரமா போன போதும் இறைவன் என்ன பண்றார்? இவன் கீழ்த்தரமா போனானே என்று கைவிடாமல் தாய் வந்து கருணை காட்டுவது போல என்னை வந்து நீ ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்ற. தாய் போல் தலையளித்திட்டு, தலையளி என்பது முதல் கருணை. அழினா கருணை, இரக்கங்காட்டுதல். தலையளினா உயர்ந்த கருணை, பெருங்கருணை காட்டினான். ஊன் வந்து, அதுக்கு பிறகு என் ஊன் என்ற உடம்புக்குள்ளே இறைவன் இருந்தார்.
ஆச்சாரியனா வந்து கருணை காட்டினான். பக்கத்துல உட்கார வச்சார். அந்த இறைவன் என்ன பண்ணார், மாணிக்கவாசகர் உடம்புக்குள்ள போட்டார். ஊன் புகுந்து ஊன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. அப்படி உள்ளே போனவர் என்ன பண்ணார், மூலாதாரத்துல போய் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற மாணிக்கவாசகர் ஆத்மாவையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு மூலாதாரத்துல கொண்டு போய் ஒவ்வொரு ஆதாரமா மேலே தூக்கி புருவ மத்தியில கொண்டு போய் வச்சுட்டார். மாணிக்கவாசகருடைய உயிர் இப்போ எங்க போயிடுச்சு, யோக நிலையில புருவ மத்தியில இருந்து அந்த அமுதத்தை சுவைத்து கொண்டே இருக்கிறது. அமுதம் ஒழுகுது, மேல மேல ஒழுகிக்கொண்டே இருக்கிறது. ஒழுகி உடம்பெல்லாம் பரவுது, நரம்புகள் தோறும் போகுது. உடம்பிலுடைய சதையில வந்து மேல தோல் வழியா வியர்வை வருகிற இடுக்கு வழியா அந்த இன்பம் அமுதம் வெளியில வருது, மயிர்கால் தோறும் வருது. அதை சொல்றார், ரோமங்கள் உள்ளே. உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு ரோமத்துக்கும் உள்ளிருந்தும் அந்த இன்பமானது உண்டாகிறது. இந்த புருவ மத்தியிலே அவர் அமுதத்தை உண்ணுகிற போது உடம்பில் உள்ள ஒவ்வொரு மயிர்கால் தோறும் அவருக்கு இன்பமா இருக்கான். ஒவ்வொரு மயிரிடத்திலும் அந்த இன்பம் பரவி விட்டது, மயிர்கால் தோறும் இன்பமாய் இருக்கிறதுன்னு. ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. உயிர் பெய்துன்னா ஒரு பெரிய கிளுகிழுப்பை உண்டு பண்ணி, ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணினார். தேன் வந்து தேன் போல இனிமையாயிருந்து, அமுதின் தெளிவின், அமுதத்தினுடைய தெளிவாக அந்த சுகம் கொடுக்கிறான் இறைவன். ஒளி வந்த வான் வந்தவார்களே, ஒளி ஞானமயமாக ஆனார். அப்புறம் அந்த புருவ மத்தியிலே வழிந்த தேனும் மாறி கடைசியில ஞானமே அவருக்கு உருவமாகிவிட்டார், ஞானத்தை வழங்கிவிட்டார். அவர் உடம்பிலே எல்லா இடமும் அறிவுமயமாக மாறுது, ஞானமயமாக உடம்பு மாறி போயிற்று. ஞானசம்பந்தர் அப்படித்தான் ஆயிட்டார். ஞானசம்பந்தர் 3வது வயசு குழந்தையா இருந்த காலத்திலேயே அவருக்கு அம்மையார் பால் கொடுத்தவுடன் அந்த பால் குடித்த மாத்திரத்தில் அவர் உடம்பு முழுவதும் ஞானமயமாக ஞானத்தின் திருவுரு என்று சேக்கிழார் சொல்வார். ஞானமே வடிவம். அவருடைய எலும்பு, சத, நரம்பு, தோல், ரோமம் எல்லாமே அப்படியே ஞானமயம். அப்படி ஞானமாக மாற்றி விட்டார். இருக்கும், நமக்கு பார்த்தா கண்ணுக்கு உடம்பு போல தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா நம்முடைய உடம்பானது மாம்ச உடம்பு. கொஞ்சங்க காயப்பட்டா ரத்தம் வரும், மறுநாள் சீ வரும், நாரும். ஆனா அவர் உடம்புல காயமே படாது, சீ வராது, நாராது, ஞானமயமாக மாறிப்போன உடம்பு. அதாவது தங்கமாக ஆய்விட்டால் எப்படியோ செம்பானது தங்கமா மாறுகிறது மாதிரி ஞானமயமாக மாறிவிடுகிறது. அதுல எந்த அப்பு அழுக்கும் வெளியில வராது. அதே போல இவரையும் ஒளி வந்தவான் வந்தவார்கள். ஒளி என்பது ஞானம், ஞானத்தை மாணிக்கவாசகரும் ஞானமாக ஆய்விட்டார். அதை எப்படி சொல்லுவார்கள் என்றால், மாணிக்கவாசகர் அறிவால் சிவனியா அப்படின்னு சிவஞான முனிவர் எழுதியிருக்கார். சிவஞான முனிவர் மாணிக்கவாசகரை பத்தி எழுதுகிற வார்த்தை என்னன்னா, அறிவால் சிவனேயாம். அறிவுனா ஞானம். மாணிக்கவாசகர் உடம்பு முழுவதும் ஞானமயமாக மாறி போனதனால் மாணிக்கவாசகர் வேறல்ல, சிவன் வேறல்ல. சிவனும் அறிவுதான். சிவனும் பிரம்மம். பிரம்மம்னா ஞானம், சிவன் ஞானமயம். மாணிக்கவாசகரும் ஞானமயமாக அறிவிட்டார். அதனாலே மாணிக்கவாசகர் சிவனாக ஆனார்னா எப்படி சிவனானார்? சித்தம் சிவமாக்கி என்றெல்லாம் பின்ன சொல்றாரு. என்ன சிவனே ஆகிவிட்டார், சிவனே ஆகிவிட்டாருங்கிறாரு. சிவனாக்கணும்னா என்ன என்று கட்டி என்னை அவருடைய ஞானமயமாக மாற்றிவிட்டார். அதனால்தான் நம்முடைய சிவஞான முனிவர் என்னமா சொல்றார்கள், இதை நாம் புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக மாணிக்கவாசகர் சிவனுக்கு சமம். எப்படி சமம் என்றால், அறிவினால் ஞானத்தினால் சிவன். மாணிக்கவாசகர் அறிவால் சிவனேயா, ஞானத்தினால் சிவனுக்கு ஒப்பார், சிவனே ஆய்விட்டார் என்று. அதைத்தான் இங்கே ஒளி வந்து வான் வந்தவார்களே, எனக்கு ஞானமயமாக இருந்த அந்த திருவடிகளை நான் பாடுகிறேன். மனத்து கடைப்பட்ட நாயனே வல்லாளன் தன்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தீகி வினை கடிந்த வேதியனை தில்லை நகருபுக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் நம்மானாய். இது மாணிக்கவாசகருக்கு இறைவன் ஞானத்தை வழங்கி உபதேசம் செய்து மறைந்த இறைவன் மறைந்து போன செய்தியெல்லாம் இந்த பாட்டுக்குள்ள அடங்கியிருக்கு. வரலாறு. கல்லாம் மனத்து கருங்கல் போல அவளை இறுகி போன என்னுடைய மனத்து.
அப்பேற்பட்ட மனத்தை உடைய கடைப்பட்ட நாயேனை, நான் நாய்களிலேயே கடை நாயாக நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை வல்லாளன், எதையும் செய்தற்கு வல்லமை உடையார். இறைவன் நினைச்சால் அவனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. எல்லாம் இறைவனாலே செய்ய முடியும். முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒரு பொருளோ. பெரிய புராணத்தில சேக்கிழார் சொல்லுவார். அதாவது வீதி விடங்க பெருமான் காட்சி கொடுத்து இறந்து போன கண்ணுக்குட்டியை எழுப்பி, இறந்து போன அரச குமாரனை எழுப்பி, தன்னைத்தானே கொலை மாய்த்து கொண்ட மந்திரியும் எழுப்பி விட்டார். 3 பேரையும் எழுப்பி விட்டிருக்கார். அப்ப இறைவன் செய்கிறார். இறைவனே செய்ய நினைச்சா எதாயா முடியாது? எதை செய்ய முடியாது? எல்லாம் செய்ய முடியும். அதை முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒரு பொருளோ என்று காட்டுவார். அதே போல கல்லாம் மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன், இந்த கல்வோன மனத்தை கனி போல குழைய வச்சு விட்டார். அப்படி செய்யக்கூடிய வல்லமை உடையவன் அதான் வல்லாளன். வல்லாளன்னா எதையும் செய்ய வல்லவன். அதுக்கு பலவிதமான மேற்கோள் இருக்கு. எதையும் செய்வான்னு கேட்டா, விதப்படாமலே ஒரு மழை முளைக்க வைப்பான். நம்மால் முடியும். நமக்கு ஒரு மாமரம் வேணும்னு நினைச்சோம்னா மாங்கொட்டை போட்டு நாம உழைச்சு காட்டலாம். மாமரம் வேணுமா, இங்க வாங்கன்னு மாங்கொட்டையை போட்டு முளைக்க வச்சு மாஞ்செடி கொடுத்துடலாம். ஆனா மாங்கொட்டையை போடாம மாஞ்செடியை நம்மால் உண்டாக்க முடியாது. இறைவன் உண்டாக்குவான். வித்தின்றி நாறு செய்வான், விதை இல்லாமலே முளைக்க வைப்பான். இது அவனுக்கு முடியும். இதே போன்ற வல்லாளன் அவன். அதனால்தான் என்னை கல்லை போன்ற மனத்தையும் என்ன பண்ணானாம், கல்லை பிசைந்து கனியாக்கி, அந்த கல்லாகிய மனத்தை அப்படியே கையால பிடிச்சு பிசைஞ்சான். குழைஞ்சு போச்சு. அப்படியே குழன்னு நம்முடைய மனம் குழைந்து விட்டு கருங்கல்லாம் அப்படியே கசிந்தது. கனியாக்கி, கனிவுள்ள பொருளாக மாற்றி, தன் கருணை வெள்ளத்தழுத்தி, அந்த மனத்தை ஒரு பழமாக்கி தனியா வச்சுட்டு போயிடல. ஒரு பொருளை, கல்ல இறைவன் என்ன பண்றான், சாமர்த்தியத்தினாலே ஒரு கல்லை எடுத்து மாம்பழமாக்கி கொடுத்துட்டான். மாம்பழமாக்கி வச்சுட்டு இறைவன் போயிட்டான்னு வச்சுங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் தான் அந்த பழம் இருக்கு. அப்புறம் 4 நாள் என்ன ஆகும்னா பழம் அழுகி போயிடும். அந்த பழம் அழுகாம இருக்குன்னா என்ன பண்றது? அந்த பழத்தை ஒரு தேன்ல தூக்கி போட்டு வச்சிட்டோம்னா அழுகாம தேன் பாதுகாக்கும். அது போல மாணிக்கவாசகருடைய கல்லான மனச இப்ப பழம் என்றவளாக மாற்றி, அப்படியே மாற்றி விட்டுட்டு போகல. அந்த மனத்தை என்ன பண்ணினான் என்று கேட்டால், கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி, தன் கருணை என்ற தேனாகிய வெள்ளத்திலேயே மூழ்க வச்சான். அந்த மனத்தை தூக்கி தேன்ல போட்டான். என்ன தேன்? இறைவன் தன்னுடைய கருணை என்ற தேன். அப்ப கருணை என்ற தேனுக்குள் மாணிக்கவாசகர் மனத்தை போட்ட அப்புறம் மனமாகிய பழம் அழுகுமா அல்லது கெட்டு போகுமா? ஒண்ணு வீணா போகாது. அந்த மன கடைசி வரல ஒரே பரிபக்குவம் உள்ள கனிந்த மனமாகவே இருக்குமே தவிர அழுகி போகாது. அதுக்காக செஞ்சானா, தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியனை, என்னுடைய எல்லா பாவத்தையும் நீக்கிவிட்டான். நான் இதற்கு முன் செய்த எல்லா பாவம் தீர்ந்து போச்சு. இனிமேல் மோட்சம் போக வேண்டிய வேலைதான். வினை கடிந்த வேதியனை. அதன் பிறகு அந்த பெருமான் என்ன பண்ணான், இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு உலகத்துல இருக்க வேண்டிய நாள் இருக்கு, இன்னொரு 8 வருஷம் இருக்கணும். அது மாதிரி சொல்லல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு சொர்க்கமா சொல்லிவிட்டார். நீ சிதம்பரத்துக்கு வா, அங்கே உனக்கு மோட்சம் தாரேன் என்று திருப்பெருந்துறையில மறைஞ்சு போனார். ரிஷபத்துல ஏறி இந்த மாதிரி சொன்னார். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த ரிஷபம் அவ்வளவு வேகமா பறந்து சிதம்பரம் திசையை நோக்கி போயிட்டு தான் மறைஞ்சு போச்சான். அதை சொல்றார். தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் மன்னும் கொல்லை விடையானை. விடையான் ரிஷபத்திலேயே உட்கார்ந்து காட்சி கொடுத்தான். அந்த ரிஷபம் எப்படி போகுது? ஒல்லை விடையான் வேகமா பறக்குது. காத்து மாதிரி வேகமா பறந்து போகுது. எங்கே போனான்? தில்லை நகர்வுக்கு சிதம்பரத்துக்கு போனான். சிற்றம்பலம் மன்னும் திருச்சிற்றம்பலம் ஆகிய அந்த பொற்சபையில போய் சேர்ந்து விட்டான். என்னை சிதம்பரத்துக்கு வான்னு சொல்லிட்டு தான் ரிஷபத்துல ஏறி மிக வேகமாக பறந்து சிதம்பரத்துக்கு அவன் போய்விட்டான். நான் மட்டும் இங்கே திருப்பெருந்துறையில இருக்கிறேன். இந்த கதையை நான் பாடுகிறேன் அம்மானாய், பாடுதுங்கான் என்று தன்னுடைய வரலாற்றைத்தான் இந்த பகுதியிலே சொல்லி சொல்லி இறைவனுடைய கருணையை வெளிப்படுத்தி காட்டுறார். கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன். தோழி, இந்த செய்தியை கேட்டியா? ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு மாயம் பண்ணி விட்டான், ஒரு மந்திரம் போட்டு விட்டான். ஒருவன்
ஒரு ஆள் திடீர்னு திருப்பெருந்துறைக்கு வந்தார். கிரி செய்த, கிரினா மாயம், வித்தை, வித்தை செய்ததை கேட்டாயோ நீ கேளு. நீ கேட்டிய அந்த செய்திய நான் சொல்றேன் பாரு. எனக்கு நடந்த ஒரு பெரிய மாய வித்தை என்ன நடந்திருக்குங்கிறத உனக்கு சொல்றேன் கேள். தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துறையான். இந்த பெருந்துறை என்ற ஊரிலே இருக்கிற பெருமான். பெருந்துறையை யார் ஆளுகிறது? தென்னன். தென்னன் பெருந்துறை பாண்டியனாலே ஆளப்படுகின்ற திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை கோயிலை செலுத்தி பெரிய மதில் இருக்கு. மதில் புடை சூழ், மதிலாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய பெருந்துறை. அந்த மதில்ல போய் பார்த்தோம்னா அழகழகா ஓவியங்கள்லாம் எழுதியிருக்கிறார்களாம். தீட்டு ஆர் மதில், ஓவியம் தீட்டப்பட்ட அழகான மதில் சூழ்ந்திருக்கிற திருப்பெருந்துறை. எப்பவும் ஆலயங்கள்ல மதில்களில வெள்ளை அடிச்சு பல புராண கதைகளை ஓவியமா தீட்டி வச்சிருக்கிறது அந்த காலத்து வழக்கம். பல ஓவியங்கள், அதுக்கு முன் நடந்த புராண வரலாறுகளை ஓவியமாக எழுதுவார்கள். அதை சொல்றார். தீட்டு, ஓவியங்கள் தீட்டப்பட்ட ஆர் மதில், பெரிய மதில்களை உடைய தென்னன் பெருந்துறை, பாண்டியனால் ஆளப்படுகின்ற திருப்பெருந்துறையிலே உள்ள சிவபெருமான். காட்டாதனவெல்லாம் காட்டி, எனக்கு இது முன் தெரியாது என்னென்ன விஷயம் இருந்ததோ எல்லாவற்றையும் அவன் சொல்லிக் கொடுத்தான். சிவன் காட்டி, பிறகு சிவன் என்பவன் யார் என்பதும் எனக்கு காட்டினான். தாட்டாமரை காட்டி, அவனுடைய திருவடியையும் எனக்கு காண்பித்தான். தன் கருணை தேன் காட்டி, தன்னுடைய கருணை என்று சொல்லுகிற இனிமையையும் எனக்கு காண்பித்தான். இந்த 4 வரியில என்ன காட்டினார் விளங்காம சொல்லியிருக்கார். காட்டாதனவெல்லாம் காட்டி, அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு காட்டுல, இப்ப என்ன புதுசா காட்டினார் அதை நாம் தெரிஞ்சுக்கணும். காட்டாதன, அந்த காட்டாதனவற்றை இப்ப காட்டினார். சிவன் காட்டி, அடுத்தது சிவபெருமானை காட்டினார்கிற அது என்ன? நான் தாட்டாமரை காட்டி, பிறகு தன்னுடைய திருவடியை காட்டினார். தன் கருணை தேன் காட்டி, தன்னுடைய பேரின்ப சுகத்தையும் காண்பித்தார். இதுக்கு என்ன விளக்கம் எழுதுகிறார்கள் உரையாசிரியர்கள்? சைவ சித்தாந்தத்திலே தசகாரியம்னு 10 விஷயம் இருக்கு. தசகாரியம் என்று 10 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 10 விஷயமும் ஒருவன் சைவ சித்தாந்தம் படிச்சாலும் படிக்காவிட்டாலும் அவன் ஞான மார்க்கத்துக்கு போகும்போது இதை வரிசையா படிச்சு கொண்டு வரணும். முதல்ல மாயையினுடைய கூறுபாடுகள் 3 விஷயம். அதான் தத்துவம், தத்துவ காட்சி, தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்று 3 சொல்ல. தத்துவம்னா என்னங்கிறது முதல்ல லேசா தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் தத்துவ காட்சி என்பது தெளிவா தத்துவம் என்பது என்னங்கிறத நல்ல விளக்கமா செஞ்சு தத்துவங்களை பிரிச்சு பாகுபாடி ஒன்னொன்னுக்கு இலக்கணம் என்னன்னு சொல்றோம். கடைசியில தத்துவ சுத்தி, தத்துவமா இது நமக்கு வேண்டாம், இதெல்லாம் மாயை, இதை விட்டு உதறி நாம் இறைவனிடத்துல போய் ஆகணும் என்று தத்துவத்தை விட்டு ஒழிதல். ஆகவே மாயையிலிருந்து விடுபடுகிறதல், இது முதல் கூறு. 2வது கூறு ஆத்ம தரிசனம், தத்துவ காட்சி, தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆத்ம காட்சி, ஆத்ம தரிசனம், ஆத்ம சுத்தி அப்படின்னா அந்த ஆத்ம தரிசனம்னா உயிர்னா என்னன்னு பொதுவா முதல்ல லேசா தெரிந்து கொள்வது. அதற்கு பிறகு ஆத்மா என்பது இறைவனோடு எந்த அளவுக்கு சம்பந்தம் உடையதா இருக்கிறது, ஆத்மாவுடைய இலக்கணங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வது, அது ஆத்ம காட்சி, அது ஆத்ம தரிசனம். அதுக்கப்புறம் 3வது ஆத்ம சுத்தி. அந்த ஆத்மாவிடத்திலே ஒரு அறிவு இருக்கிறது, சொல்ப அறிவு. இந்த சொல்ப அறிவினாலே நாம் இறைவனை காண முடியாது என்று அந்த ஆத்ம அறிவை நம்பாமல் கைவிட்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது, தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வது ஆத்ம சுத்தி. அதுக்கப்புறம் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை என்பது பாசம். உயிரை பற்றி 3 விஷயம் தெரிஞ்சு கொண்டாச்சு. அப்புறம் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 4 விஷயம். 10 காரியங்கள்ல தத்துவத்தை பத்தின 3 விஷயம், ஆத்மா பத்தின 3, இறைவனை பத்தி சிவனை பற்றிய 4 விஷயங்கள். அதுல சிவனை பற்றி சொல்லும்போது சிவன்னா யார், சிவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது. அப்புறம் சிவ சுத்தின்னு கிடையாது, ஏன்னா மாயையை நாம் நீக்க வேண்டும், அது சுத்தி. ஆத்மாவிடத்தில் இருக்கிற அல்ப ஞானங்களை நீக்க வேண்டும், அது சுத்தி. ஆனா கடவுளிடத்திலிருந்து ஒண்ணு நீக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் சிவசுத்தின்னு கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறார்கள், 2 சேர்க்கிறார். சிவ போத போகம்,
சிவயோகம், சிவபோகம் என்று 4 விஷயங்களை கொண்டு வரார். முதல் தத்துவ ஞானத்திலே, தத்துவத்துல ஒரு 3, ஆத்மாவில ஒரு 3, சிவத்திலே இருக்கிற சிவக்காட்சி ஆக 7 விஷயங்கள். இந்த 7 விஷயங்கள் தான் காட்டாதனவெல்லாம் காட்டி, இதை வரையிலும் தெரிந்து கொள்ளாத இந்த 7 விஷயங்களை இறைவன் முதல்ல சொல்லிக் கொடுத்தான். அப்புறம் சிவன் காட்டி, இவன் சிவ தரிசனம் என்று சொல்வது சிவன் காட்டி. சிவபோகம், சிவயோகம் அதுதான் தாட்டாமரை காட்டி. இறைவன் தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து காட்டினான். திருவடியை காட்டுவது, திருவடியும் இந்த ஆத்மாவும் ஒன்று கூடுகின்ற யோக மார்க்கத்தினுடைய நெறி, அது சிவயோகத்தை காட்டினார். அதுக்கு பிறகு தன் கருணை தேன் காட்டி தன் பேரின்பத்தை கொடுக்கிற சிவபோகம். ஆக தசகாரியத்தினுடைய 10 விஷயங்களை இறைவன் தனக்கு தெளிய உபதேசம் செய்தார் என்று இந்த 2 வரிகளால் சொல்லி இருக்கிறார் என்று தண்டபாணி தேசிகர் உரையிலே விளக்கம் எழுதியிருக்கார். தண்டபாணி தேசிகர் இந்த 2 வரிகளுக்கு தசகாரியத்தினுடைய செய்திகள் இவைகள். அதுல காட்டாதனவெல்லாம் காட்டி என்பது 7, தசகாரியத்துல முதல் 7 விஷயம். சிவங்காட்டி என்பது 8வது விஷயம். தாட்டாமரை காட்டி என்பது சிவயோகம். கண்கருணை தேன்காட்டி என்பது சிவபோகம். அந்த 10ஓடு சரியா போகுது. இறைவனிடத்திலே போய் சேர்ந்து பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்துடுறோம். அதனால இவ்வளவும் சிவபோகத்தை அனுபவிக்கின்ற காலத்தில அவன் பைத்தியங்குழி போல உலகத்திலே தெரிவான். ஞானியாக ஆய்விட்டான். ஞானியாக உலகத்திலே தெரிகின்ற காலத்து நாட்டார் நகை செய்ய, ஊர்ல இருக்கிறவெல்லாம் பார்த்து இது ஒரு பித்து போகுது பார், இது ஒரு பைத்தியம் போகுது பார் என்று எல்லாரும் சொல்றார். மாணிக்கவாசகர் பெரிய ஞானி, அறிவால் சிவனே என்று சொன்னார் பாருங்க நம்முடைய சிவஞான முனிவர். அதுபோல சிவமயமாக ஞானியா போயிட்டார். அவருடைய செயல் உலகத்துக்கு ஒத்து வராம அவர் பாட்டுக்கு போறார். அவர் போகிறத பார்த்து ஊர்ல இருக்கிற ஜனங்கள் இவன் பைத்தியம் போகிறான், பித்து போகிறது என்று சிரிக்கிறார்கள். நாட்டார் நகை செய்ய, ஜனங்களெல்லாம் நம்மை பார்த்து சிரிக்க. ஆனால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்முடைய குறிக்கோள் இறைவனுடைய திருவடியை அடைதல், மோட்சம் அடைதல். அதான் சொல்றார், நாம் மேலை வீடைத, மேலை பிறகு வீடைத. இந்த ஞானியாக பித்துப்போல் கொஞ்ச நாள் உலகத்திலே தெரிந்து கொண்டிருந்து தங்களுடைய கொஞ்ச நஞ்சம் இருக்கிற ஊழ்வினை கழிதற்கா, பிராரத்த கர்மங்கள் சுத்தமா கழிவதற்கா கொஞ்ச நாள் வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு வீடைத மோட்சத்தை அடைவதற்கு ஆழ்தான் கொண்டான், என்னை அடிமையாக ஆக்கி கொண்டான். என்னை ஒரு அடிமையாக இறைவன் ஏற்றுக்கொண்டான். அந்த ஆட்டான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான், அப்படி ஆட்கொண்ட கதையை நான் பாடுகிறேன். என்னை இறைவன் எப்படி ஆட்கொண்டான் என்ற செய்தியை நான் சொல்லுகிறேன் என்று பக்கத்தில் இருக்கிற பெண்ணை பார்த்து கூப்பிடுகிறார். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, சேயானை சேவகனை தென்னன் பெருந்துறையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகடும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் காணம்மானாய். இறைவனுடைய இயல்புகளை சொல்ற. இறைவன் எங்கே வெளிப்படுவான்? அடியார் உள்ளத்திலே வெளி. எப்பேற்பட்ட அடியார்? ஓயாதே ஒழுகுவார், இடைவிடாது நினைத்து கொண்டிருக்கிறவர். ஓயாது, இடைவிடாது, உள்குவார், நினைக்கிறவர். இதைத்தான் பரிமேலகர் எழுதினார். அடி சேர் என்பதில் சேர்தல் என்பது இடைவிடாது நினைத்தல். புகழ் சேர், புகழ் புரிந்தோர்க்கு இல்லை அப்படின்னு வரும்போது அந்த சேர்தல் என்று இறைவனிடத்திலே சேருகிறார்னு வள்ளுவர் சொல்றாரே, அந்த சேர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா இடைவிடாது நினைத்தல். அந்த இடைவிடாது நினைத்தல் இவர் சொல்றார் பாருங்க. ஓயாதே உள்குவார், ஓயாதுன்னா இடைவிடாது, உள்குவார்னா நினைப்பவர், இறைவன் திருவடியை சேர்பவர். உள்ளிருக்கும் அப்பேற்பட்ட அடியாருடைய உள்ளத்திலே உள்ளானை எழுந்தருளி இருக்கிற இறைவன். இறைவனை எப்ப பார்த்தாலும் மனசால் நினைக்கின்றவர் உள்ளத்தில் தான் அவன் இறைவன் குடிகொள்கிறான். கொஞ்ச நேரம் மறந்து கொஞ்ச நேரம் நினைக்கிறோம்னா அவன் எப்பவும் குடிகொள்ள மாட்டான். நினைக்கிற போது வருவான், அப்புறம் நாம் மறந்துட்டோம்னா அவன் மறைஞ்சிருவான்.
ஆனா இடைவிடாது நினைக்கிற அடியாருடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பான். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை. மற்றவர்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறான், அடியார்களுக்கு அவர் உள்ளத்திலே மிக அருகில் இருக்கிறான். இப்படி நினைக்காதவர்களுக்கு சேயான், வெகு தொலைவுக்கு போய்விடுகிறான் அவன். சேவகனை, ஆனா அவனே நமக்கு வேலை செய்கிறவனாக வருகிறான். சேவகன் என்றால் பணிவிடை செய்கிறவன், வேலை செய்கிறவன், பாதுகாப்பு அளிக்கிறவன் என்று பொருள். மாணிக்கவாசகரை பாதுகாக்கும் பொருட்டு குதிரையிலே ஏறி சேவகனாக வந்தான், குதிரை சேவகனாக வந்திருக்கிறான். அதனால்தான் இங்கே சேவகன் என்று சொல்ற. குதிரை சேவகனாகிய குதிரை உடனாடவன்படி குதிரை சாத்தாய் சென்ற சேவகன் என்றெல்லாம் முன்னே மாணிக்கவாசகர் பாடி இருக்கிறார். அந்த சேவகனை தென்னன் பெருந்துறையின் மேயானை, திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானை வேதியனை, அவன் அந்தணனாக வந்தான், பிராமண கோலத்தில் வந்தான். இத வேறு சில பாடல்கள்ல பாடி காட்டுறார். திருப்பள்ளி எழுச்சியில சொல்றார், செந்தழல் புரை திருமேனியும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தணனாக வந்து எனக்கு உருவம் காட்டினான், வேதியனாக வந்தான். அந்த வேதியனாக வந்தான் என்பதுதான் இங்கே அந்த அந்தணனாய் வந்தான் என்ற சொல்வதைத்தான் இங்கே வேதியன். இன்னொன்னு என்ன சொல்லி இருக்கிறார், செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, நீர் ஊத்த நெருப்பை போன்ற உடம்பை காட்டினான். உடம்பிலே வெளியில சாம்பல் பூத்து இருக்கிற நெருப்பு எப்படி உள்ளே சேப்பா மேலே வெள்ளையா இருக்குமோ அதுபோல இருந்தான் என்பதுங்க. தோற்கொண்ட நீற்றானை, தோளெல்லாம் திருநீர் பூசி கொண்டு வந்தவனை என்றெல்லாம் சொல்லி இருக்க. வேதியனை மாதிருக்கும் பாதியனை, அப்படி குருநாதரா வந்தபோது தான் மட்டும் தனியா வரல, பக்கத்திலே மனைவியும் அழைச்சு கொண்டு வந்தார். இதான் ஒரு பெரிய வேடிக்கையான ஒரு செய்தின்னு ஒண்ணு கூட நான் சொல்லியிருக்கேன். இறைவன் மாணிக்கவாசகருக்கு குருநாதராக வந்தபோது துறவியாக வரவில்லை, அவர் இல்லறத்து குருவாக வருகிறார். துறவிமார்கள ரெண்டு விதமான துறவு நிலை இந்த உலக இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ திருவாவடுதுறை, தருமபுரம் போன்று இருக்கிற ஆதீனங்கள் எல்லாம் துறவாயிருக்கிற குருமார்கள். இப்போ இந்த வேளாக்குறிச்சி ஆதீனம், இது போல சில ஆதீனங்கள் அவர்கள் குருவாயிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் எப்படின்னா குடும்பஸ்தராய் இருக்கிறவர்கள், கிரகஸ்தராய் இருக்கிறவர்கள். அது போல இங்க மாணிக்கவாசகர் கிரகஸ்தனாகவே வந்திருக்கிறார். பக்கத்திலே தன் மனைவியோடைய குருநாதராக வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். குருநாதரா வரும்போது ரெண்டு விதம். இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சோம்னா, தருமபுரத்தினுடைய ஆதி குருமார் என்று சொல்லுகிறவர் குருஞான சம்பந்தர். அந்த குருஞான சம்பந்தருக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர்ல இருந்த ஞானப்பிரகாசர். ஞானப்பிரகாசர் யாரு? அவர் கல்யாணம் பண்ணி மனைவியோடு இருக்கிறவர். அவரை ஒரு குடும்பத்திலே இருந்த ஒரு வேளாக்குறிச்சி ஆதீனம் போல ஒரு குரு. அவர் இல்லறத்திலே இருக்கிற குரு ஞானப்பிரகாசர். அவரிடத்திலே தீட்சை பெற்றுக் கொண்டவர் தருமபுரத்திலே இருந்த ஞானப்பிரகாசர், இங்கே குருஞான சம்பந்தர். ஆனா குருஞான சம்பந்தர் இந்த இல்லறத்தை மேற்கொண்டாம துறவ நெறியிலேயே அவருடைய ஆதீனத்தை நியமிச்சிருக்கிறார். அது மாறலாம். அதாவது அவரவர்கள் மனப்போக்குப்படி ஒன்று துறவை பின்பற்றலாம், ஒன்று இல்லறத்தை பின்பற்றலாம். ரெண்டு விதமான ஆச்சாரியத்துவம் உண்டு. ரெண்டு விதமான ஆச்சாரிய முறையிலே இது கிரக ஆசிரமமாக வருகின்ற ஒரு ஆசிரமம். அதனால்தான் சொல்றார், மாதிருக்கும் பாதியனை, பெண்ணோடு வந்த உடம்பை உடைய பெருமானை, நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை, நாய் போன்ற என்னையும் ஆட்கொண்ட தலைவனை, தாயான தத்துவனை, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. சிவபுராணத்துல அங்க தத்துவன்னு சொன்னதை இங்கேயும் அதை அப்படியே கொண்டு வந்து காட்டுற. தானே உலகேழும் மாயானை, இந்த 7 உலகமாகவும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த சிவபெருமான் 7 உலகத்துல மரம், செடி, கொடி, புல், வானம், காற்று, ஆகாயம், மற்ற விலங்குகள் எல்லாம் அவன் தான். அவனுடைய திருமேனி தான் ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒத்தனை பொருளும் இருந்து கொண்டிருக்கின்றன. 7 உலகம் மாயானை ஆழ்வானை, அத்தனை பொருளையும் உள்ளிருந்து அவற்றை செலுத்துகின்றவன், ஆட்கொள்ளுகிறவன், அவற்றை நடத்துகின்றவனாக இருக்கிறான். ஒவ்வொரு உயிரையும் அவன் உள்ளத்துக்குள் இருந்து நடத்துகிறான். அதனால்தான் அவனுக்கு கடவுள்
என்று பெயர். கடவுள் என்றால் உள்ளே இருந்து செலுத்துகிறவன், கடவுள் செலுத்துகிறவன், இயக்குகிறவன் என்று. கடவுள் என்ற பொருளுக்கு எல்லா உயிரையும் அந்தந்த உயிருக்குள் இருந்து அதை ஆற்றுவிக்கிறவன், செயல்படுத்துகிறவன். அதைத்தான் ஆழ்வாணி என்ற பெயரால் சொன்னார். அப்பேற்பட்ட இறைவனை நான் பாடுகிறேன். நிக்கலம்மா முக்கியமான ஒரு பாட்டு படிக்கிறோம். மாணிக்க வாசகருடைய காலத்தையே நிர்ணயித்து சொல்ல போகிற ஒரு பாடம். மாணிக்க வாசகர் தேவாரம் பாடிய மூவருக்கும் பிற்பட்டவர். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவருக்கும் பிற்பட்டவர் என்பதை காட்டக்கூடிய தெளிவான ஒரு பாடல் இந்த பாடல். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையார் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுங்கான் அம்மானாயி. பண் சுமந்த பாடல், பண்ணோடு பாடப்பட்டிருக்கிற பாடல்கள். பண்ணோடு பாடிய பாடல்கள் தான் தேவாரம் தான். தேவாரங்கள் எல்லாத்துக்கும் பண்ணு இருக்கு. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் பாடினது, சுந்தரர் பாடினது, மூணுக்கும் பண்ணு இருக்கு. ஆகவே பண் சுமந்த பாடல் என்று இவர் குறிப்பாரானால் அது தேவாரங்கள் என்று கொள்ளலாம். சரி, இந்த தேவாரங்களுக்கு தானா பண்ணு இருக்குது. சங்க காலத்துல சில பாடல்கள் பாடி இருக்கிறார்கள், அதுக்கு கூட பண் சொல்லி இருக்குது. அதாவது தூக்குன்னு பேர், அப்ப பண்ணுன்னு பேர் இல்லாம அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காரு, இது இன்ன தூக்கு, இது செந்தூக்கு, அது அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால சங்க காலத்தில் இருந்த பாடல்களுக்கு பண் இருந்தது என்று இருக்கிறதுனாலே பண் சுமந்த பாடல் என்பது தேவாராசிரியர் பாடல்னு நீங்க ஏன் கொள்ளணும், சங்க காலத்து பாடல்னு வச்சுக்கப்படாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். சரி, வச்சுவோம். அடுத்து என்ன சொல்றார், பரிசு படைத்தருளும். அந்த பாடலுக்கு இறைவன் பரிசு கொடுத்தான். சங்ககால பாட்டுக்கு எங்க இறைவன் பரிசு கொடுத்தான்? சங்ககால பாட்டுக்கு ஒண்ணு கூட பரிசு கொடுக்கலையே. அரசர்கள் அந்த காலத்துல பரிசு கொடுத்தார்கள். அதனாலே அது சங்க காலத்து பாடல்களுக்கு இறைவன் ஒன்னும் பரிசு கொடுக்கல. தேவாரம் பாடிய பாடல்கள்ல ஞானசம்பந்தருடைய பாடல்களுக்கு திருவாவடுதுறைக்கு வந்தார், எனக்கு பணம் வேணும்னு கேட்டார், ஒரு பதிகம் பண்ணார், உடனே 1000 பவுன் பரிசு கொடுக்கிறார். திருவேழிமலையில போறார், அங்க பஞ்சம் வந்துவிட்டு இறைவர் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார். திருநாவுக்கரசன் கொடுக்கிறார், ஞானசம்பந்தருக்கும் கொடுக்கிறார். இது மாதிரி அவர்களுக்கு பண்ணோடு கூடிய ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இறைவன் பரிசு கொடுத்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்களுக்கு நிறைய பரிசு எத்தனையோ இடத்துல கொடுத்திருக்கார். திருப்புகலூர்ல பொன் கட்டி கொடுக்கிறார், ஓனகாந்தத்தில காட்சி கொடுத்திருக்கிறார். வேதாரந்தத்து திருமுதுகண்டம் என்ற விருத்தாச்சலத்துல 12000 பவுன், ஞானசம்பந்தருக்காவது திருவாரூர்ல 1000 பவுன் தான் கொடுத்தார். சுந்தரருக்கு மாத்திரம் 12000 பவுன், இதை போல 12 மடங்கு கூட கொடுத்திருக்கார். அப்படி பரிசு கொடுத்திருக்கிறார்கள், 3 பேருக்கும் கொடுத்திருக்கிறார்களே, அதைத்தான் சொல்றார் என்று வைக்கணும். சரி, பண் சுமந்த பாடலுக்கு இறைவன் காசு கொடுத்தான், பணம் கொடுத்தான் தானே கதை இருக்கு. பரிசுன்னு எங்க ஒத்துக்க முடியுமா? அடுத்த கேள்வி பாருங்க. இத மறுக்கிறவர்கள் என்னென்ன பண்றார்கள், தேவாரம் இல்லேன்னு சொல்லணுங்கிறதுக்காக பண் சுமந்த பாடல் வேணா தேவாரம் வச்சுக்குவோம், சங்க காலத்திலையும் பாட்டு இருந்ததுன்னு அதுக்கு மறுப்பு கொடுத்து பார்த்தார். அப்புறம் பரிசு கொடுத்தான்னு சொன்ன உடனே தேவார பாடுகள் தான் பரிசு, அதுக்கெல்லாம் தேவர் சங்க காலத்துல பரிசு இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பரிசு கொடுத்தான்னு நம்மள கேட்கிறாங்க. நாம இது மாதிரி என்ன இடத்துல இறைவன் காசு கொடுத்தானே அப்படின்னு நாம் சொல்றோம். சொன்னோன்னு அவர்கள் சொன்னார்கள், இத்தனையும் இறைவன் அவர்களுக்கு இனாமா கொடுத்தானே தவிர இத்தனையும் பரிசுன்னு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். பரிசுன்னு இருக்குதான்னு கேட்டா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாட்டுல சொல்ற, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பின்னே வந்த திருவிசிப்பா ஆசிரியர் சொல்றார். அவர் ஞானசம் இந்த திருவிசிப்பாவில திருவிசிப்பாவில பாடில் பாடு அலங்கார பரிசில் காசு அளித்தருளே, பரிசு கொடுத்தார் என்று திருவிசைப்பா ஆசிரியர் ஒத்துக்கொண்டு விட்டார். திருவிசிப்பா ஆசிரியருக்கு முன்னாடி யாராங்க இருக்கான்னா, யாரு பரிசு வாங்கினாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்க.
அப்பர் சுவாமியை ஒரு இடத்துல சொல்லிட்டார். அப்பர் சுவாமி திருவிழிமேலில் தங்களுக்கு கொடுத்தது என்ன என்று கேட்டால், திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்ப பாடி பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்றார். அதுலதான் அந்த பதிகத்துல ஒரு பாட்டுல பரிசுன்னே வருது. அப்ப பரிசு பெற்றார் என்று ஞானசம்பந்தர் திருவிழிமேல வாங்கின காசு பரிசு என்பதை அப்பர் சுவாமிகளே அதே காலத்தில் கூட இருந்து பார்த்தவரே பரிசுன்னு சொல்லிவிட்டால், பஞ்சுமந்த பாடல் பரிசு என்று சொன்னால் நீங்க 3 பேருக்கும் கொண்டு போலனாலும் ஞானசம்பந்தர் பாட்டுக்கு நிச்சயம் பரிசு என்ற வார்த்தை அடங்கிவிடும். சான்று இருக்கிறது. அதனால இந்த வரியை வேற ஒருத்தர் மேல் கொண்டு போய் ஏற்க முடியாது. இன்னொருத்தர் சொல்லி பார்த்தார். சிவபெருமானே சங்க காலத்துல ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். தருமின்னு ஒருத்தன், அவனுக்கு பாட்டு எழுதி கொடுத்து பரிசு வாங்கிக்கோன்னு அனுப்பினார். அரசன் 1000 பொன் கட்டி தொங்க விட்டான். யாரு பாடுறாங்களோ அந்த 1000 பொன் பரிசு கொடுக்கிறேன்னு சொன்னா, தானே ஒரு பாடலை பாடி கொடுத்து 1000 பரிசு பொன் வாங்கி கொடுத்தாரே, தருமிக்கு பொன் கொடுத்ததா இருக்கப்படாதோ அப்படின்னு சொல்லுவார். பாடல் பரிசு படைத்தருளும். பாடலை பாடி கொடுத்து அதுக்கு பரிசனும் வாங்கி கொடுத்தார். சரி, அதுக்கு முன்ன என்ன இருக்குது? பண் சுமந்த பாடல்னு இருக்கு. இறைவன் பாடி கொடுத்தது தாளம் போட்டு பாடுகிற பண்ணுள்ள பாட்டா இல்லையே? கொங்குதேர் வாழ்க்கைங்கிற பாட்டு சாதாரண இயல் தமிழ் தானே, அது திசை தமிழ் இல்லையே, பண்ணோடு பாடுற பாட்டு இல்லையே. அப்படியானா இறைவன் பாடிய கதையை கொண்டு வந்து இதுல சேர்க்கறதுக்கு முடியாது. பண் சுமந்த பாடல்னு சொல்லிவிட்டார். ஆகவே நீங்க எப்படி எப்படி சுத்தி வந்தாலும் இந்த மூவருடைய பாடலுக்குத்தான் பஞ்சுமந்த பாடல் என்ற வார்த்தை பொருந்தும். அவர்களுக்கு இறைவன் அளித்ததுதான் பரிசு என்பது பொருந்தும். ஆகவே இறைவன் மூவர்களுக்கு கொடுத்த பரிசை இங்கே மாணிக்கவாசகர் சொல்வதால் மூவருக்கும் பிற்பட்டவர் மாணிக்கவாசகர் என்பது தெளிவாக தெரிகிறது. சானா தண்டபாணி தேசிகர் வேறு புத்தகத்தில் எல்லாம் இந்த மாணிக்கவாசகர் மூவருக்கு முன்னென்றே எழுதிட்டு விட்டார். எல்லா புத்தகத்திலும் எழுதினார். அப்புறம் திருவாவடுதுறையில திருவாசகம் முழுக்க ஒரு உரை எழுதியிருக்காரு. இவ்வளவு பத்தத்துல ஒரு 10 ரூபாய்க்கு விலையில நல்ல பெரிய உரை. அந்த உரையில இந்த பாட்டுக்கு என்ன எழுதுறாருன்னா, ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவருக்கும் இறைவன் பரிசு கொடுத்ததே இந்த வரி உணர்த்துகிறது. ஆக மூவர் பாடின பாட்டுத்தான் பஞ்சுமந்த பாடல்னு தெளிவா எழுதிட்டார். மற்ற நூல்கள்ல மாணிக்கவாசகர் காலத்தால் முந்தி இருந்தார் என்று வேறு வேறு சமயத்துல எழுதின நூல்கள்ல எழுதியிருந்தாலும் இதற்கு உரை எழுதுகிற, இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிற போது இந்த வரி மூவர் பாடிய பாடல் என்றதை தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆக அவர் ஒத்துக்கிட்டார். மற்ற இடங்கள்ல மறுத்து எழுதிய ஆசிரியரே இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிற ஒரு இடத்தில் இது மூவர் பாடல் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே மூவருக்கு பிற்பட்டவர் மாணிக்கவாசகர் என்ற கருத்து தெளிவாக ஆய்விடுகிறது. பண் சுமந்த பாடல், இப்படி பண்ணோடு கூடிய ஞானசம்பந்தர் முதலாயின பாடல்களுக்கு பரிசு படைத்தருளும் பரிசை கொடுக்கிற இறைவன். யாரு இசையோடு பாடினார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற தகுதி அறிந்து போற்றுகிறவன் இறைவன். பெண் சுமந்த பாகத்தான், ஒரு பக்கத்திலே பெண்ணை ஒரு கூறிலே உடையவன் அந்த பெருமான். பெருந்துரையான், அவன் திருப்பெருந்துறையிலே எழுந்தொருளி இருக்கிறான். விண் சுமந்த கீர்த்தி, இதனாலே அவனுடைய புகழ் ஆகாயம் அளவை பறந்திருக்கிறது. விண் சுமந்த கீர்த்தி, ஆகாயம் வரை பரவி இருக்கின்ற புகழை உடையவன் அவன். வியன் மண்டல தீசன், மிக மிக விரிந்த மண்டலம், உலக அண்டங்களுடைய எல்லாவற்றுக்கும் ஈசன் உடையான், சொந்தக்காரன். ஈசன்னா எல்லாவற்றையும் தனக்கே உரிமையாக உடையவன் அர்த்தம். அவன்தான் எஜமானன், அவன்தான் எல்லாத்துக்கும் உரிமையாளனாக இருக்கிற பெருமான். கண் சுமந்த நெற்றி கடவுள், அந்த சிவபெருமான் 3 கண்ணை தன் நெற்றியை 3 கண்ணை உடையவன், அல்லது நெற்றியிலும் ஒரு கண் உடையவன். கண் சுமந்த நெற்றி, கண்ணோடு கூடிய நெற்றியை பெற்றிருப்பவன். நெற்றியில் ஒரு கண் வச்சிருக்கிறான். எதுக்காக என்றால் இந்த உலகத்துக்கே அவன் ஈசன். ஆனா இந்த உலகத்தை ஒரு சமயத்துல தன் நெற்றி கண்ணால் அழிச்சு விடவும் செய்வான். படைக்கவும் செய்வான், காக்கவும் செய்வான், அழிக்கவும் செய்வான். கடவுள், அவன் தான் இயக்குகிறான், எல்லாவற்றையும் கடவுகிறான். கலிமதுரை, ரொம்ப ஆரவாரத்தை உடையதாகிய மதுரை அல்லது செழிப்பான மதுரை. கலி என்ற வார்த்தைக்கு 2 பொருள். செழிப்பு, ஆரவாரம், பெரிய சத்தம் கேட்கக்கூடியது என்று ஒரு பொருள். இன்னொன்று செழிப்பு வாய்ந்த மதுரை. அந்த மதுரையில் நடந்த ஒரு வரலாறு சொல்றார். தன்காலத்தில் நடந்த வரலாறு.
இது மாணிக்கவாசர் தான் நேரே பார்க்க வல்லார். மண் சுமந்து அந்த பெருமான் ஒரு வாணிச்சிக்காக வந்தி என்ற ஒரு கிழவிக்காக மண்ணை சுமந்தார். கூலி கொண்டு அந்த வாணிச்சியிடத்தில் இருந்து பிட்டை உணவை கூலியாக வாங்கி கொண்டார். தான் வேலை செஞ்சா வேலைக்கு கூலியும் வாங்கிட்டான். மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான் முத்துண்டு. அக்கோ அந்த அரசனார் கரை கட்ட உத்தரவிட்ட பாண்டியன் இவன் சரியா கரை அடைக்கவில்லை என்பதனாலே பெரும்பாலே முத்துப்பட்டார். சிவபெருமான் ஒரு அடி வாங்கின. முத்துப்படுதல் என்பது அடி வாங்குதல். சிவபெருமான் கரை அடிக்கல, மண் சுமந்தாரே தவிர மண்ணை சுமந்து போய் உடப்பல கொட்டி கரை அடைக்கல. மண்ணை சுமந்து வேடிக்கை காட்டுவார், வேற இடத்துல கொட்டுவார். உடப்பல கொட்டாம கூலி வாங்கிட்டு வந்துட்டார். கிழவியினுடைய பங்கு அடைக்கிறேன்னு வாங்கிட்டு வந்தார். ஆனா மண்ணு சுமக்கிறார். அந்த மண்ணை எந்த கிழவியினுடைய உடப்பல கொட்டி அடைக்காம வேற இடத்துல கொட்டினார். அதனால்தான் பாண்டியன் வந்து அடிச்சான். அடிச்ச உடனே தலையில இருந்த மண்ணை கிழவியினுடைய பங்குல அப்பதான் கொட்டார். அடி விழுந்த பிறகுதான் கொட்டினார். ஒரே கூட மண்ணில் உடப்படின்னு வச்சு இறைவன் ஒரு கூடை மண்ணால் உடப்பை அடைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அதை நிறுத்தி விடுறான். மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான் முத்துண்டு புன் சுமந்த பொன்னேனி. இறைவன் உடம்பிலே அந்த அடி புண்ணா போயிட்டுதான். இறைவனுடைய உடம்பிலே அடிபட்டு ஒரு புண்ணும் ஏற்பட்டது. அந்த புண் ஏற்பட்ட அந்த உடம்பிற்கே அந்த உடம்பை நான் கொஞ்சம் பாடுகிறேன், நீ கேள்னார். இறைவன் உடம்புல புண்ணா வரும். இறைவன் அந்த முதல்ல ஒரு பாட்டு பாடி காட்டினேன் மதுரை கலமகத்துல. அவர் விருது கட்டி அங்கம்பட்டி வென்றனர். விருது கட்டி வென்றாரானால் அவர் உடம்புல 2 கூறாய் ஏயா உடம்பு 2ஆ வெட்டு கொட்டின்னு கேட்டா அதுக்கு அவள் என்ன பதில் சொல்றாள்? ஆனாலும் காயம் இல்லை, அவர் உடம்புல எந்த விதமான காயமும் புண்ணும் கிடையாது. இன்னொரு பொருள், அவருக்கு உடம்பே கிடையாது. இப்ப சிவபெருமானுடைய உடம்பிலே புண் இல்லை. இது உபச்சாரமாக சொல்லப்பட்டது. இது இப்ப என்ன சொல்றார்கள்? இறைவன் வந்து அந்த காலத்துல நாமெல்லாம் முதுவத்தோட தொட்டு பார்த்தானா முதுவுக்கு நடுவுல ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க. நம்முடைய கழுத்து பிறையிலிருந்து பின்பக்கம் வரையும் ஒரு நடுவுல ஒரு பள்ளம் ஒண்ணு போகும். அது என்னன்னு கேட்டா, அன்னைக்கு இறைவன் ஒரு அடி வாங்கினான் இல்லையா? இறைவன் வாங்கின அடி எல்லா உயிர் மேலும் பட்டுது. அன்னைக்கு பட்ட அந்த வளவு இன்னைக்கும் எல்லாரும் முதுவிலும் இருக்குன்னு இப்படி பாமர மக்கள் சொல்லுவார்கள். இதுல எந்த புத்தகத்திலையும் இந்த கதை கிடையாது. இது பாமர மக்கள் சொல்லுகிற ஒரு கதை. அதைத்தான் இவர் புண்ணுன்னு இங்க சொல்றார். இப்படி பாமர மக்கள் சொல்லுகின்ற ஒரு கதையை மனத்தில் கொண்டு இறைவன் ஒரு புன்சவன் தான். அதனாலே இன்றைக்கு எல்லா மக்களும் இப்படி உடம்பு முதுகிலே ஒரு கோடு உடையவராக வந்து பிறக்கிறார்கள். அந்த அடி பட்ட தடும்போடு வந்து பிறக்கிறார்கள். துண்ட பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட பொறி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணேற்றான் அண்ட முதலாகினான் அண்டமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழவடையார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்காண்ணம்மானாயே. துண்ட பிறையான் துண்டு போடப்பட்ட பிறையை தலையில் அணிந்திருக்கிறவன். 16 துண்டு போட்டு அதுல ஒரு துண்டு எடுத்து ஒரு கலை பிறையாக இறைவன் அணிந்திருக்கிறான். ஆனால்தான் துண்டு போடப்பட்ட பிறையை அல்லது பிறையாகிய துண்டை இப்படி மாற்றி படிக்கலாம். துண்ட பிறையை பிறை துண்டு, ஒரு பிறையாகிய ஒரு சின்ன துண்டை தலையிலே இறைவன் சூடிக்கொண்டிருக்கிறான். மறையான் வேதத்தை அருளி செய்தவன். மறை என்றால் வேதம். வேதத்தை அருளியவன் பெருந்துரையான் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமான். கொண்ட புரிநூலான் மார்பிலே ஒரு புரிநூல் அணிந்திருந்தான். ஏன்னா அந்தனராய் வந்தார் இல்லையா, பிராமணராய் வந்தான்னு சொல்றோம் இல்ல. செந்தழல் பொறை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி அந்தனாய் வந்தார் என்பதற்கு அடையாளம் தான் இங்கே புரிநூல் கொண்டவனாக வந்தார். கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் அழகான குதிரையை தனக்கு வாகனமாக ஏறிக்கொண்டு மதுரையிலே வந்தான். குதிரையில் ஏறி குதிரை சேவகனாக வந்தான். ஒவ்வொரு கதையும் ஞாபகப்படுத்துற. கண்டன் கரியான் கழுத்து மட்டும் கருப்பாய் இருப்பவன். செம்மேனியான் உடம்பு முழுவதும் சேப்பாய் இருக்கிறவன். வெண்ணீற்றான் வெண்மையான திருநீரு பூசர். 3 நிறம், கழுத்து கருப்பு, உடம்பு சேப்பு, பூசண திருநீரு வெள்ளை. இப்படி 3 நிறம் உள்ளவனாக இருக்கிறான். அண்ட முதல் ஆயினான் இந்த அண்டங்களுக்கெல்லாம் தான் தோற்றக்கூடிய காரணகர்த்தராக இருந்தான். முதல் என்றால் காரணகர்த்தன். அண்டம் முதல் அண்டங்கள் தோன்றுவதற்கு மூலப்பொருளாக இருக்கிறான். அண்டமிலா ஆனந்தம் முடிவில்லாத ஆனந்தம்.
ஆனந்தம் என்ற வார்த்தைக்கே என்ன பொருள் அப்படின்னு முன்ன விட நான் சொல்லியிருக்கேன். ஆனந்தம் என்பதை ந அந்தம்னு ரெண்டா பிரிக்கணும். ந அந்தம், அந்த முடிவு ந இல்லாதது. முடிவில்லாதது எதுவோ அது ஆனந்தம். இப்ப நாம ஒண்ணு சாப்பிடுறோம், ரொம்ப ருசியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, திவ்யமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாதம் போடுங்க, அல்லது இன்னும் கொஞ்சம் எனக்கு கேசரி வைங்க, அல்வா வைங்க அப்படின்னு சாப்பிடுறோம். 2 சாப்பிட்டோம் 3 சாப்பிட்ட அப்புறம் போறோம் தான் சொல்றோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க முடியாது. எவ்வளவு ருச்சியான பொருளா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, 4 தடவை அந்த பொருளை வச்சுக்கொண்டு சாப்பிடலாமே தவிர கொஞ்ச நேரம் கழிச்சு அது போதும் என்ற நினைவு யாருக்காயினும் வந்தே ஆகணும், வராமல் இருக்காது. ஆகவே நாம் சாப்பிடுகிற சாப்பாடு போதும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதாலே அந்த இன்பம் நின்று போகிற இன்பம். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வயிற்றுல பசிக்கும், அப்ப மறுபடியும் அந்த சோறு போடுங்கன்னு சொல்லி சாப்பிடலாம், மறுபடியும் அந்த இன்பம் வரும். ஆக முன் சாப்பிட்டதுக்கும் பின் சாப்பிட்டதுக்கும் 2 இன்பமானால் அந்த இன்பம் நடுவிலே விட்டு போயிற்று, இடையறவு பட்டது. அதனாலே அது அந்தம். அந்த மகிழ்ச்சி முடிந்து முடிந்து விட்டு விட்டு நின்று நின்று வரக்கூடிய இன்பம். இந்த உலகத்தில் நாம் பெறுகிற எந்த இன்பமாயிருந்தாலும் அது விட்டு விட்டு வருகிற இன்பம். ஆனா இறைவனுடைய திருவடியிலே போய் நாம் சேர்ந்துட்டோமானா திருவடியிலிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த இன்பம் இடையில்லாதது, தொடர்ந்து அனுபவிப்பது. போதும்னு நமக்கு சொல்லவே தெரியாது. இப்ப சாகம் வந்தது வயர் நிமிர் வச்சு போதும்னு சொல்றோமே, அது போல இறைவன் திருவடியிலிருந்து இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்பா போதும், யா சலிச்சு போச்சா அந்த இன்பம், ஏதாவது வேற மடை மாத்தி இன்னொன்னு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்க தெரியாது. அது ஆறா அம்பு, போதும் என்று சொல்லப்படாது, மேலும் மேலும் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பது, திகட்டாதது. அதைத்தான் ந அந்தம், முடிவில்லாதது. அதனால் அதுக்கு ஆனந்தம் என்று பெயர் வைத்தார்கள். அதுக்கு இவரே விளக்கம் சொல்றார். அந்தமிலா ஆனந்தம், முடிவில்லாதது என்று பொருள் சொல்லுகிறார்களே அந்த ஆனந்தம் பண்டை பரிசே. பழங்காலத்தில் மற்ற அடியார்களுக்கு எப்படி அவன் வழங்கினானோ அதுபோல மாணிக்கவாசகர் தனக்கு முன்னிருந்த ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் சுந்தரருக்கும் போன்ற பழைய அடியார்களுக்கு பழவடியார்க்கு இந்தருளும், எனக்கு முன்னே பழமையாயிருந்த அடியார்களுக்கெல்லாம் அந்த பண்டை பரிசு முன்காலத்திலே எப்படி அளித்தாரோ அதே பரிசே அந்த அடியார்களுக்கும் கொடுத்தார். அடியார்களுக்கு முன்னும் அப்படித்தான் எல்லா இன்பத்தையும் கொடுத்தான். அடியார்கள் ஞானசம்பந்தர் நாவுக்கரசருக்கு முன்னே இருந்த மற்றவர்களுக்கும் அந்த இறைவன் அப்படித்தான் கொடுத்தான். இந்த ஞானசம்பந்தர் போன்ற பழைய அடியார்களுக்கும் பண்டை பரிசையை கொடுத்தான், எனக்கும் அப்படித்தான் அந்த இன்பத்தை கொடுக்கிறான் என்று சொல்ல வருகிறார். பண்டை பரிசே பழவடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமாறு. தேவர்கள் கண்டு வியக்கும்படியான இந்த ஆச்சரியமான செய்தியை பாடுங்கானம் ஆனை, நான் பாடப்போகிறேன் நீ கேள் என்று ஒரு பெண்ணை இன்னொரு பெண் பார்த்து சொல்கிறார். மின்னாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடும் காணமானாய். விண்ணாளும் தேவர்க்கு, தேவலோகத்தை ஆட்சி செய்கின்ற தேவர்களுக்கு மேலாய வேதியன், தேவர்களுக்கு மேலாயிருக்கிற வேதத்தை அருளி செய்த பெருமான். தேவர்களுக்கு வேதத்தை அருளி செய்தான், மேலாய வேதத்தை அருளி செய்தான். அப்படி கூட சொல்ல, தேவர்க்கு மேலாய வேதத்தை அருளி செய்த பெருமான். மன்னாளும் மன்னவர்க்கு, இங்கிருக்கிற மக்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர் என்று சொல்லுகிற அரசர்களுக்கெல்லாம் மாண்பாகி அவரவர்களுக்கு ஒரு பெருமை கொடுத்தான். மக்களை விட அரசனுக்கு ஒரு பெருமை கொடுத்து அவர்களை காத்து கொண்டு வருகிற பெருமான். தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, தன்னார் தமிழ் குளிர்ந்த தமிழ், தமிழ் அளிக்கும் தமிழை வளர்த்து வருகின்ற தன்பாண்டி பாண்டி நாடு. பாண்டி நாடு தான் தமிழை காப்பாற்றுகிறது, தமிழை வளர்த்தது. அதனால்தான் பாண்டி நாட்டுக்கு தமிழ்நாடுன்னே பெயர். தமிழ் அளிக்கும் பாண்டி நாட்டானை, தமிழ் வளர்க்கின்ற இந்த பாண்டி நாட்டுக்கு அரசனாயிருக்கிற சிவனை, பெண்ணாளும் பாகனை, உமாதேவி ஒரு பக்கத்தில் உடையவனை, பேணு பெருந்துறையில், திருப்பெருந்துறையில், திருப்பெருந்துறைக்கு முன்னாடி பேணுன்னு ஒரு சொல் வச்சிருக்கார். பெருந்துறைக்கு முன்னாடி பேணுன்னு ஒரு சொல். இந்த பேணுங்கிற சொல் பல திருத்தலங்களுக்கு முன்னே வரும். ஒரு சிவஸ்தலத்தை எடுத்தா அது கொண்டு திருன்னு சேர்க்கலாம், திருன்னு சேர்க்காம கூட சொல்லலாம். ஆறு, எத்தனையோ தரம் ஆரூர் ஆரூர்னு சொல்றோம்.
அதுக்கு முன்னாடி திரு சேர்ந்து திருவாரூர் என்று சொல்றோம். தேவாரங்கள்ல ஆரூர்னு வருது, திருவாரூர்னு வருது. அதே மாதிரி தென் என்ற ஒரு சொல் இருக்கே, அது தெற்கு திசைன்னு அர்த்தம் இல்லை. தென் தில்லை அப்படின்னா வடக்க ஒரு தில்லை இருக்கா? கிடையாது. ஆனா தென் தில்லைன்னா அழகான தில்லை. அது தென் என்பது அழகு என்ற பொருளில் பல ஊர்கள். தென் ஆனைக்காவ ஆனை, ஆனைக்காவுக்கு தென் என்ற ஒரு அடைமொழி சொல்வார். அதுபோல தென்பாண்டி நான்கு ஆனை, பாண்டி நாடுதான். அதுக்கு முன்னாடி தென் என்பது ஒரு அடைமொழி. தென் என்பது ஸ்தலங்களுக்கு கொடுக்கப்படுகிற திரு போல, தென் என்பது போல பேணுங்கிறது ஒரு அடைமொழி. பேணுங்கிற சொல்லும் சேர்க்கலாம். பெருந்துறை என்பதற்கு முன் பேணுன்னு ஒரு சொல் சேர்ப்பார். பேணுதல்னா எல்லாரும் பாராட்டுதல். பேணுதல் என்ற வார்த்தைக்கு பாராட்டுதல், எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற பெருந்துறை. ஞானசம்பந்தர் ஒரு தேவாரத்தில் சலம் பாடியிருக்கார். அதுக்கு பேணு பெருந்துறையினே ஒரு பாடியிருக்கார். அது பேணு பெருந்துறைங்கிறது ரொம்ப கிட்ட இருக்குது. இங்க பக்கத்துல கும்பகோணத்திலிருந்து நாச்சார் கோயில் போய் நாச்சார் கோயிலிருந்து பூந்தோட்டம் போற வழியில திருப்பந்துறைன்னு இன்னைக்கு அந்த ஊர் கிராமத்துக்கு பேர் இருக்கு. சின்ன ஊர். திருப்பேணு பெருந்துறைங்கிறது திருப்பந்துறைன்னு இன்னைக்கு திரிஞ்சு வழங்குது. ஒரு சிவன் கோயில், பாடல் பெற்ற கோயில், அரசலாற்றங்கரை ஓரமா இருக்கு. அதுக்கு பேர் பெருந்துறை தான். பெருந்துறைன்னு தான் ஞானசம்பந்தர் தேவாரத்துல பாடியிருக்கார். ஒரு 2 தேவாரத்தில் தான் பேணு பெருந்துறைன்னு சொல்றாரு. நல்லா முழுக்க அந்த தேவாரத்தை 10 பாட்டையும் படிச்சோமானா எல்லா பாட்டிலையும் பேணு பெருந்துறைன்னு வரவே இல்லை. சில தேவாரத்தில் தான் பேணு பெருந்துறை வருது, சில தேவாரத்துல பெருந்துறைன்னே வருது. இப்ப மாணிக்க வாசகருக்கு அருள் பெற்ற பெருந்துறை ஒன்று, இன்னொன்று ஞானசம்பந்தர் தேவாரம் பாடிய பெருந்துறை ஒன்று. 2 தலங்கள் இருக்கிறது பெருந்துறை என்ற பெயர்ல. ஒன்று சோழ நாட்டுல இருக்கு, இன்னொன்னு பாண்டி நாட்டுல இருக்கு. அதனால்தான் இவர் என்ன பண்றாரு, இந்த பெருந்துறையை சொல்ற இடத்துல எல்லாம் சோழ நாட்டுல ஒரு பெருந்துறை இருக்கு, ஞானசம்பந்தர் ஒரு பெருந்துறை பாடி இருக்காரு, அது அல்லங்கிறத தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் தென்னன் பெருந்துறை, தென்னன் பெருந்துறை, பாண்டியன் ஆளுகிற பெருந்துறை, பாண்டி நாட்டு பெருந்துறை, பாண்டி நாட்டு பெருந்துறைன்னே சொல்லிட்டு வர்றாரு. சோழ நாட்டுல ஒரு பெருந்துறை இருக்கு, அது அல்ல, அதெல்லாம் சொல்லாம அப்படி ஒண்ணு இருக்கு, அது அல்லன்னு சொல்லாம இது தென்னன் பெருந்துறை, பாண்டி நாட்டு பெருந்துறை என்று சொல்லிட்டு வந்தவர் இதையும் பேணு பெருந்துறைன்னு சொல்றார். பேணு என்பது பொதுவான அடைமொழி, அதாவது எல்லாராலும் புகழப்படுகின்ற என்றது ஒரு அடைமொழி. கண்ணார் கடல் காட்டி, அழகு நிறைந்த கடல். கண்ணுன்னா அழகுன்னு பொருள். அழகான திருவடியை காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையான் அடியேனையும் என்னை இறைவன் ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்டவனாகிய பெருமானை, திருவண்ணாமலையில் எழுந்தருளி இருக்கிற அவனை பாடுதுங்கான் நான் பாடுகிறேன். திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமானை நான் பாடுகிறேன். இதுல திருவண்ணாமலையானேன்னு ஒரு சொல் வருது. இந்த ஒரு இடம் முதல் பாட்டுல ஆரம்பிக்கிற போதே திருவண்ணாமலையை பத்தின செய்தி. இப்படி இடையிடையே 1-2 இடங்கள்ல திருவண்ணாமலையை சொல்லி இருக்கிறதுனாலேதான் இந்த பாடல் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த 10 பாடல் அளவோடு நிறைவு செய்து கொள்கிறேன்.